அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஆஹ் வழக்கமா உற்சாகமான காலை வணக்கம் அப்படிங்கிறது அன்பான காலை வணக்கமாக ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படை காரணம், டாக்டர் நேத்திக்கு சொன்னாங்க அன்பான அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஆஹ் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் வரல அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் நான் ஏதோ தவறு செய்திருக்கிறேன். என்னுடைய தவறு இருந்தால் டாக்டர் வந்து அன்னைய செஷன்ல வரமாட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் சில விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணி என்னுடைய தவறு என்ன அப்படிங்கிறத சரி செய்து அதன் பிறகு மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அடுத்த நாளுக்கு டாக்டர் வருவாங்க. ஸோ அதனால இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது யதார்த்தமாகவோ இல்லை டைம் பாஸுக்காகவோ இல்லை, ஏன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிடுறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறவும், உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல டாக்டர் வந்து டிவைனோட பர்பஸ்ல வந்து பேசுறாரு. பட் அதுக்கு இடையில நான் ஒரு சின்ன செய்தி சொன்னாலும் கூட அதுவும் ஒரு மிக மிக முக்கியமான செய்தியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அதுல அன்பு அப்படிங்கிற விஷயத்த சஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது டிவைனோட நோட். ஏன் அப்படின்னா, இது திருவள்ளுவர் சொல்றார், ஒருவன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஒரே ஒரு ஒரு நிலையை வைத்து கணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. திருக்குறள் வந்து 80வது குறள் அவர் சொல்றக்கூடியது என்னன்னா, அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார் என்பதோல் போர்த்த உடம்பு அப்படின்னு சொல்றாரு. ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்றால் அவன் அன்போடு இருக்கிறான் என்ற அர்த்தம். ஆக அன்போடு இருந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்ற அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கின் அண்ட் போனிய பாய் கேர்ள், எலும்பும் எலும்பும் தோலும் போர்த்தப்பட்ட ஒரு உருவம்தான் அப்படிங்கிறார். அப்போ ஒரு மனிதன் மனிதனாக உயிரோடு இருக்கிறான் என்றால் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்போடு இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சித்தர், மாபெரும் சித்தர் ஆகிய திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ நம்ம அடிப்படையில் நாம் வந்து ஒரு வழியை ஃபாலோ பண்றோம், ஒரு நிகழ்ச்சியை ஃபாலோ பண்றோம், ஒரு சித்தருடைய அந்த வழியை நாம பின்பற்றுகிறோம் அப்படின்னா நாம் சொல்லக்கூடியது, செய்யக்கூடியது, சிந்திக்கக்கூடியது கூட அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இருக்கின்ற பொழுது மிகச்சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வணக்கம் என்பதை கூட அன்பான காலை வணக்கம், அன்பே வாழ்க அன்பே வளர்க. எந்த இடத்தில் அன்பு இருக்கிறதோ அந்த இடம் செழிக்கும், அந்த இடம் வளரும். உறவுகளில் மிக முக்கியமானது எந்த இடத்தில் தோல்வி அடைகிறது என்றால் அன்பில் தோல்வி அடைகிற பொழுது அல்லது அன்பில் தொய்வு ஏற்படுகின்ற பொழுதுதான் உறவில் பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்படுகிறது. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. அதே போன்று பொருளாதார ரீதியாக அன்பு என்பது நாம் காட்டுகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் அன்பு பரிணாமம் வேறப்படுகிறது. அந்த இடத்துல அன்பு அப்படிங்கிறது அதனால்தான் கடவுளோட ஃப்ரீக்குவன்சி, நம்ம ஸ்டைல சொல்லலாம், ஃப்ரீக்குவன்சில அன்பு அப்படிங்கிறது கிராட்டிடியூட், அன்எக்ஸ்பெக்டட் லவ், எதிர்பாராத அன்பு அப்படிங்கிறது மோர் தென் 500, டிவைன் 600. நம்மளோட ஃப்ரீக்குவன்சில 600க்கு மேலங்கிறது கான்சியஸ் அப்படிங்கிறது. அப்போ மோர் தென் 500ங்கிறது அன்பு. அப்போ எந்த ஒரு வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்துகின்றோமோ வார்த்தையே வாழ்க்கையாகிறது, அதுவே நாம் ஆகிறோம். அப்போ அடிக்கடி பயன்படுத்துகிற சொல்லில் அன்பான அப்படிங்கிறத வார்த்தையை பயன்படுத்தலாம். அதனால்தான் இன்றையிலிருந்து அன்பான காலை வணக்கம் என்பதை அனைவரும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அன்பே வாழ்க அன்பே வளர்க என்பதோடு ஆரம்பிப்போம். அன்பு மிக முக்கியமானது. உயிரோடு ஒருவர் இருக்கிறார் என்றால் அன்போடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அன்போடு இருந்தால் மட்டுமே உயிர் வாழ்வதற்கு தகுதியாக இருக்கும் என்பது திருக்குறள் திருவள்ளுவர் சொல்வது. நேற்றைய தினத்துல வந்து ஒரு கட்சாட்டில் நிறுத்தினது, காகம் கரை கரைதல், காகம் கரைதல், காக்கா காக்கா தானே கத்துது, அது ஏன் நம்ம வந்து கரைதல் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் மொழியில ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு இயல்பு இருக்கிறது. பட் தமிழ்ல மற்றதுல சிறப்பு என்னன்னா, ஏதோ ஒரு இதுக்கு ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்றாங்க, த பேர்ட் ஆஃப் ஆரிஜின், வார்த்தையினுடைய தோற்றம். ஒரு டிக்ஷனரி இருக்கு, வேர்ட் ஆஃப் ஆரிஜின் ஒரு டிக்ஷனரி இருக்கு. அந்த டிக்ஷனரி நீங்க படிச்சீங்கன்னா ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எதிலிருந்து எடுக்கப்பட்டது, மூலப்பொருள்களை பற்றி சொல்லுவாங்க. அப்படி அந்த அந்த புக் டிக்ஷனரிஸ்ல நான் படிக்கும்போது வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு தமிழிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, பிற மொழிகளில் அது வந்து கலந்து இருக்கிறது, அது மாற்றப்பட்டு இருக்கிறதுங்கிறது அது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். படிக்க படிக்க ரொம்ப பிரமிப்பா. அதுல வந்து சிம்பிளா ஒரே ஒரு சொல்லணும், நிறைய இருக்குது. கல்லு, சாதாரண கல்லு அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையை, கல் என்ற வார்த்தையை ஹில்லுன்னு நம்ம சொல்றோம். ஹில் மலை. அந்த ஹில் என்ற மலைங்கிறது தமிழில் இருக்கக்கூடிய கல்லில் இருந்து பிறந்தது. அவன் வேர்ட் ஆஃப் ஆரிஜின்ஸ்ல சொல்றாங்க அது. அப்போ இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய பலதும் சரி, ஒவ்வொரு மொழிகளில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சொல்லும் அதனுடைய வேர்ட் ஆஃப் ஆரிஜின்
அதனுடைய தோற்ற சொல் அப்படிங்கிறது, மூலச்சொல் அப்படிங்கிறது தமிழிலிருந்து வந்ததற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் தான் நேற்று கேட்கும்போது இந்த உயிர்களுக்கு உணவளித்தல் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசும்போது யதார்த்தமாக அந்த காக்கை ஏன் கரைதல் அப்படிங்கிற பேர் வைக்கிறோம், பேர் நம்ம சொல்றோம். காக்கா கத்துது அப்படின்னு தானே சொல்லணும். ஏன் அப்படின்னா அதற்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாற்று பின்னணி இருக்கிறது. மிகச்சிறந்த தொன்மை. அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு மொழியும், நான் எந்த மொழியும் குறைவாக மதிப்பிட, தமிழுக்கு எந்த அளவிற்கு மதிப்பு இருக்கிறதோ நாம் மதிக்கின்றோமோ அதே போன்று ஒவ்வொரு மொழியையும் அதற்கு சமமாகவே மதிக்கின்றோம். என்னுடைய தாய் எனக்கு சிறந்தவள் என்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய் சிறந்தவர். எனவே அதில் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் தமிழில் இருக்கின்ற அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னணியில் உண்டு. அதுல கரைதல் என்கின்ற பொழுது, அதாவது சமீபமாக இப்ப ஆஹ் தொல்லியல் ஆய்வு எடுத்திருக்காங்க. தொல்லியல் ஆய்வு எடுக்கின்ற பொழுது பல நாடுகள் பிரமிடு உள்ள பகுதிகளிலும் மற்ற பகுதிகளிலும் ஆய்வு செஞ்ச பொழுது ஒரு 6-7 நாடுகளில் எடுத்திருக்காங்க. அந்த 6 நாடுகள் நிறைய இடத்துல தொழில் ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். அதுல ஒரு 6-7 நாடுகள்ல அது எடுக்கப்பட்ட காயின்ஸ் ஒரே மாதிரியான காயின்ஸ் இருந்திருக்கு. அதுல இருக்க அப்போ இருந்த மன்னருடைய அவருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. உருவம் பொறிக்கப்பட்டது. ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும்போது இந்த இது அப்போ எங்கேயோ பரிமாற்றம் நடந்து இந்த 6 நாடுகள் தமிழ் இதை சார்ந்தது இருக்கு. ஆனால் எழுத்து அந்த இடத்துல தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்போ தமிழர்கள் எத்தியோப்பியா பிளஸ் எகிப்து பல நாடுகளில் பயணம் பண்ணிருக்கு. எந்தெந்த நாடுகள் இருக்கா அப்போ பயணம் பண்ணுறது இந்த காயின் போயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரல. அந்த எப்படி சென்றார்கள், எதை வாணிபம் பண்ணாங்கிறத தாண்டி அதுல இருக்கப்பட்டதுல ஒரு உருவம், பறவை உருவம் பொறிக்கப்பட்டது. அது என்ன மாதிரி பறவை, அது அந்த கலர்லாம் கொடுத்துருக்க முடியாது. அப்போ கீனா அவங்க பார்க்கும்பொழுது அந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற உருவம், அந்த பறவையினுடைய உருவம் காக்கையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்றாங்க. திரும்ப ஆய்வு பண்றாங்க. ஆனால் அந்த மன்னன் யாருங்கிற பேர் எதுவும் இல்லை. ஆனால் அந்த காக்கையை பற்றி ஏன் காக்கா அதுல அந்த நாணயத்துல பொறிக்கணும் அப்படின்னு திரும்ப ரிசர்ச் பண்றாங்க. பண்ணும் பொழுது அப்போ காக்கையை ஏன் பண்ண வேண்டும், அதை பொறிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது இப்ப கடல் கடந்த அந்த வாணிபத்துல போன்றாங்கன்னா, இங்க இருந்து பல நாடுகளுக்கு போறாங்கன்னா நீங்க தரைவழி மார்க்கமாக போறது அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் வாணிகம் செய்கின்ற பொழுது பொருளை எடுத்துக்கிட்டு போறதுங்கிறது, கடல்ல போறது, தண்ணியில் பயணம் செய்யறது ரொம்ப இலகுவா இருக்கும், ஈஸியா எடுத்துட்டு போகலாம். அப்போ தமிழர்கள் கடலை உலகத்தில் முதல் முறையாக கடலை வாணிபத்திற்கும் பயணம் செய்வதற்கும் மக்களோடு தொடர்பு கொள்வதற்குமாக ஒரு வழியாக பயன்படுத்தியது முதலில் தமிழர்கள். இதுல ஒரிசா பாலு அப்படின்னு இருக்காங்க. எதுக்காக இந்த விஷயங்கள் எனக்கு தெரிய வருதுன்னா, அவரை நான் ஒரிசா பாலு, அவர் மறைஞ்சிட்டாரு. அவரை நான் இன்டர்வியூ பண்றேன். அவர் முழுமையாக கடல் ஆய்வை பற்றி, தமிழர்களுடைய கடல் ஆய்வை பற்றி ஆய்வு செய்த, அவர் சயின்டிஸ்ட் கிடையாது, பட் இன்ட்ரெஸ்டோட ஆரம்பிச்சாரு. அதுல முழுமையாக பண்ணும்பொழுது ஆமைகள் இதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது. ஏன்னா மியூட் பண்ணிடுங்க. மியூட் ஒரு நிமிஷம். ஓகே. ஒரிசா பால் அவர்களை நான் இன்டர்வியூ பண்ணும்போது என்ன ஒரு விஷயம்னா, நான் யாரை இன்டர்வியூ நேர்காணல் செய்கிறேனோ சேனல்ல, அதற்கு முன்பாக அவர்களை பற்றியும் அவர்கள் எழுதிய நூலை பற்றியும் அவர்கள் எதை சார்ந்து ஆராய்ச்சி பண்றாங்க, அல்லது அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரம் இருக்கட்டும், வரலாறு அல்லது தமிழ் மொழி சார்ந்து ஆங்கிலம் அல்லது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவர்களை பற்றியும் அவர்கள் எதை பற்றி எதுல ஸ்பெஷலைஸ்டு இருக்காங்களோ அதை பற்றி நான் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர்கள் நம்ம நேர்காணலே உட்கார முடியும். அப்போ ஒரிசா பால் அவர்களை படிக்கும்போது அதுக்கு முன்னாடி தமிழர்கள் கடல் பற்றி, கடல்ல முக்கியமா ஆமைகளை பற்றி நிறைய ஆய்வுகள் இருக்கு. ஸோ தமிழர்கள் கடலில் பயணம் செய்வதற்கு முன்பாக ஆமைகளை பற்றி அதிகம் அறிந்திருக்கிறார்கள். ஏனால் ஆமைங்கிறது கடல்ல சாதாரணமா நான் பார்க்குற மாதிரி கடல்ல தண்ணிங்கிறது அப்படி ஃப்ளோவில் கிடையாது. ஒவ்வொரு பல மீட்டருக்கு அடியில போக 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 அதனுடைய நீரோட்டம்ங்கிறது வித்தியாசமா இருக்கும். இப்போ இருக்கிற அந்த அளவுக்குல ஒவ்வொரு இடத்துலையும் அது ஃபாஸ்ட் கரண்ட் வேல போயிட்டே இருக்கும். அதுக்கு இடத்துல ஆப்போசிட் ஒவ்வொரு அடுக்கடுக்காக அங்க நீரோட்டம் இருக்குது. அப்போ கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நீரோட்டத்துல அது கரண்ட் மாதிரி அதோடைய ஃப்ளோ வேகமா இருக்கும்.
அப்ப ஆமைகள் என்ன பண்ணும்னா மேல அது நீந்தாது, நேரா அந்த ஃப்ளோல இருக்கிற அந்த நீரோட்டத்துக்கு போயிடும். அந்த நீரோட்டத்துக்கு போயிட்டு லைட்டா ஜூம் பண்ணா போதும், கரெக்டா ஈஸியா ஃப்ளோ ஆயிடும். அப்போ ஈஸியா ஃப்ளோ ஆகும்போது எந்த இடத்துக்கிட்ட போகுதோ அங்க போய் கரையேறிட்டு வரும் சுத்திட்டு. ஆனால் எந்த இடத்துல பிறப்படுதோ அதே இடத்துக்கு திரும்பவும் வரும். அது திரும்ப வந்து முட்டையிட்டு குஞ்சு பறிச்சுட்டு குஞ்சு எடுத்துட்டு திரும்ப அவங்க போகும், போய் அந்த இடத்துக்கு வரும். அதே போன்று அது முட்டையிட்டு போயிடும், திரும்ப வரும். ஆனால் அது அந்த இடத்துட்ட ஓரமாக எந்த இடத்துட்ட முட்டை அது திரும்ப கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு போங்க. அப்போ ஆமைகளின் வேகத்தை, அதனுடைய பயணத்தை தமிழர்கள் ஃபாலோ பண்ணிட்டு அது எங்க போகுதோ அதை ஃபாலோ பண்ணி தான் போறாங்க. அப்பதான் போய் போய் ஒவ்வொரு நாட்டினுடைய இடத்துக்கும் அது கரெக்டா போகும். இந்த ஃப்ளோங்க போகும்போது கரெக்டா ஆமை வந்து கன்ஃபியூஷனே ஆகாது. கரெக்டா இந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு போயிட்டு கரெக்டா கரையில அது ஏறும், அந்த நாட்டோட கரைக்கு ஏறும். அதே மாதிரி போனோம்னா நீ உலகத்தில் ஏறத்தாழ 190 நாடுகள் கிட்டத்தட்ட இருக்குது. அதுல வந்து 120 நாடுகளுக்கும் மேலான, இது வரலாற்று உண்மை, 120 நாடுகளுக்கு மேற்பட்ட கரையோர நாடுகளில் கரையோரம் இருக்கின்ற ஊர்களுடைய பெயர்கள் பெரும்பாலும் தமிழ் பெயர்கள். ஏனென்றால் இங்க தமிழர்கள் அங்க போகும்போது அந்த இடத்துக்கு பேர் வச்சது அப்படிங்கிறது தமிழ் பேர் தான். அது மருவி அந்த மொழிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ உலகத்தின் பல நாடுகளுடைய மொழி சார்ந்த, இருப்பிடம் சார்ந்த, பெயர்கள் சார்ந்த, வேர்ட் ஆஃப் ஆரிஜின், அதனுடைய மூலச்சொல் அப்படிங்கிறது தமிழில் இருந்து வருகிறது. அப்போ தமிழர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிற பொழுது ஆமைகளை பயன்படுத்தி அங்க எல்லா நாடுகளுக்கும் போயிருக்காங்க. அப்படி ஆமைகளை தாண்டி ஒரு இடத்துக்கு போறாங்க. நடுக்கடல்ல போகும்போது இப்ப ஆமையை பிடிச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ண முடியாது, அதை டேக் பண்ணி ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு இடத்துக்கு முக்கியமா போறாங்க அப்படின்னா வரதராஜ், ஓகே, ஃபாலோ பண்ணி போறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா தமிழர்கள் வாணிபத்துக்கு போறாங்க, பர்டிகுலரா ஒரு இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரணும் அப்படிங்கும்பொழுது காக்கையை பயன்படுத்தினார்கள். ஏன் காக்கையை பயன்படுத்தினார்கள் என்றால், காக்கை எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னாக்க, கூட்டிட்டு போகும்போது எந்த இடத்துக்கிட்ட போறோம் அப்படிங்கும்போது முன்பே ஒரு முறை போறாங்கன்னா அந்த நாட்டுக்கு போகும்போது காக்கையை கூட்டிட்டு போவாங்க, கூட்டிட்டு போய் அங்க இருந்துட்டு திரும்ப கூட்டிட்டு வராங்க, பழக்கப்படுத்தப்பட்ட காக்கைகள். அப்போ அந்த காக்கை வருகின்ற பொழுது ஒரு முறை போயிட்டாங்கன்னா நடுக்கடல்ல போகும்பொழுது சுத்தி தண்ணி தான் இருக்கும், எந்த இடத்துக்கிட்ட ட்ராக் பண்ணி போறதுன்னு தெரியாது. அப்போ காக்கையை மேலே பறக்க விடுவார்கள். காக்கை மேலே பறக்க விடும்போது காக்கை ஃபுல்லா ஹைல ஃப்ளை பண்ணும்பொழுது காக்கைக்கு அருகில் இருக்கின்ற கரையை அது கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சிட்டு திரும்ப உட்காந்து இட் வில் பி டைரக்ஷன் டு த பிளேஸ், அது வந்து அந்த டைரக்ஷனை காமிக்கும். இந்த இடத்துக்கு போனால் அந்த ஃப்ளைட் போயிட்டு திரும்ப வரும். அப்போ அந்த காக்கை எதை நோக்கி போகிறதோ அதை நோக்கி பயணப்படுவார்கள், கரையை எளிதில் அடைந்து விடுவார்கள். அப்போ கடல் பயணத்தில் அப்போது தமிழர்கள் அதிகம் தனக்கு வழிகாட்டுதலாக காக்கையை பயன்படுத்தினார்கள். காக்கையை பயன்படுத்தினால் கரையை எளிதில் அடைந்து விடலாம் என்பது காக்கையும் கரையும் எளிதில் பயன்பாட்டிற்காக வைத்ததனால் காக்கைக்கு கரைதல் என்ற பெயரை வைத்ததாக அப்போது எனக்கு சொல்லப்பட்ட செய்தி. அதே போன்று ஒவ்வொரு விலங்குகளும், ஒவ்வொரு பறவைகளும் அதனுடைய குரலை வெறும் கத்துதல் என்று இல்லாமல் குறைத்தல், ஒவ்வொருக்கமான வேர்ட் ஆஃப் ஆரிஜின் அப்படிங்கிறது தமிழில் வந்து மிகப்பெரிய வரலாற்று பின்னணியோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதுல தொடர்புடையதுல இசை அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம்னா இப்போ நிறைய இது கர்நாடகா மியூசிக்கில் வருகிறது. ஆனால் அதற்கு முன்பாக இசை சார்ந்து நான் வந்து படிக்கின்ற பொழுது தமிழர்கள் இசையினுடைய குறிப்புகளை, அந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரீக்குவன்சிங்கிறது அப்பாவுங்களை அதை எடுத்துக்கல, ஒவ்வொரு பறவைகளிடமிருந்தும் ஒலிகளினுடைய அந்த வித்தியாசமான ஒலிகளை அதை ஃபைன் டியூன் பண்ணி அதை வரிசைப்படுத்துகிறார்கள். அப்போ அவர்கள் வரிசைப்படுத்துறதுல 7 பறவை விலங்குகளை எடுக்கிறாங்க. அதுல சொல்லக்கூடாது மயில், காளை மாடு, ஆடு, கிரௌனிசம், அப்படி அதாவது நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய பறவை, அந்த பறவையினுடையது குயில், குதிரை, யானை. இந்த குரலை எடுத்து வரிசைப்படுத்தி தான் சரி அவர்கள் எடுத்து தமிழர்கள் எடுத்தியது. பட் அதன் பிறகு அது கர்நாடக சங்கீதம், கர்நாடக சங்கீதத்துக்கு மூலம் தமிழ். அப்போ அவர்கள் இந்த குரலை எல்லாம் வரிசைப்படுத்துறாங்க ஃப்ரீக்குவன்சில. அப்போ இப்ப உள்ள ஸ்டைல்ல புரியுற மாதிரி சொல்லிக்கிறேன். அதன் பிறகு நேரம் எழுகின்ற பொழுது அது தமிழ் சொல் எப்படி கையாளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பிற்காலத்து நேரம் கண்டிப்பா சொல்லுவோம். சூழலுக்கு ஏற்ப அதை பயன்படுத்தலாம். இப்ப சா ரி க ம ப த நி ச சட்சமம், சட்சமம் அப்படிங்கிறது, சட்சமம் என்பது குரல். குரல் என்று தமிழ்ல சொல்றோம். அதை குரல் என்றால் மயில் என்று பொருள். ரிஷபம் சாரி, துத்தம், துத்தம் என்றால் காளை மாடு. காந்தாரம் சாரி கா,
சாரிகா. காந்தாரம் கைக்கிளை ஆடு, அதுக்கு அந்த ஆடரோட குரல். மத்திமம் உழை, தமிழ்ல மத்திமம்ங்கிறது உழை என்ற பொருள். அது கிரௌனிசம், அது நெய்தல் நிலத்தில் இருக்கிற ஒரு ஆண் பறவை. அந்த ஆண் பறவையுடைய குரல் தான் அந்த நம்ம உச்சரிக்கின்ற மா சாரி க, அந்த நோட்டு வந்து சஸ்டைன் நோட்டு வந்து அந்த கிரௌனிசம் பாடுகின்ற அந்த பறவையினுடைய ஆண் குரலினுடைய குரலில் இருக்கக்கூடிய அந்த கீ நோட்டின்படி தான் அது இருக்கணும். பஞ்சமம் அப்படின்னா, பஞ்சமம் இனி அப்படி, இலி அப்படின்னு தமிழ்ல சொல்லப்படுது. அது குயில், குயிலுடைய குரல் பஞ்சமம் பா. பா அப்படிங்கிறது குயிலோட குரல்ல வரும். தாதவம் அப்படி விளிரி, குதிரை, குதிரையோட அந்த ஒளி, அதை வந்து தா. நீ தாரம் சொல்ல நினைக்கிறேன். சாரதா மேடம் வேற கேட்டாங்க, இந்த இடத்துல தாரம்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு சும்மா முடியல. தாரம்னா என்னடான்னு ரொம்ப யோசிச்சு பார்த்தா யானை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நிசாதம், நிசாதம்னா தாரம். நீ யானை, யானை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது தாரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லியிருக்கிறாங்க. ச ரி க ம ப த நீ. ஸோ இந்த வார்த்தை, இந்த சொல் அப்படிங்கிறது தமிழர்கள் எடுத்து முதலில் கையாண்டது சரிகம பதனி ச. ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் தமிழர்கள் அந்த மொழியை பற்றியும் மொழியினுடைய இலக்கணத்தை பற்றியும் வார்த்தைகளை பற்றியும் ஒவ்வொன்றை பற்றியும் மிக சிறப்பாகவும் மிக எக்ஸ்ட்ராடினரி. அதனால தான் நான் சொல்றேன், நான் இந்த விஷயம் சார்பாக கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது கூட நான் கொடுத்திருந்தேன். எந்த ஒரு மொழி உலகத்தில் அனைவராலும் பின்பற்றப்படும் என்றால், எந்த மொழி பொருளாதார ரீதியாக ஒருவருக்கு வலு சேர்க்குமோ அந்த மொழி தான் சிறந்த மொழியாக மக்கள் பயன்படுத்துவார்கள். தமிழ் மொழி சிறப்பு அப்படின்னு இருந்தாலும் அதற்காக அதை படிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எக்கனாமிக்கா என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு தான் எல்லாம் எதிர்ப்பாங்க. அதனால இதை பொருளாதார ரீதியாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கான அளவீடுகளா சில கீ பாயிண்ட் அப்போது கல்வி அமைச்சர்கிட்ட பேசினேன். அதன் பிறகு ஜெயலலிதாவுடைய அமைச்சர் இருக்கிறதுலையும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சரையும் சந்திச்சு இது சம்பந்தமா கொடுத்துருக்கேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அது அந்த இடத்துல ஃபாலோ பண்ண முடியாது. அதில் நான் முக்கியமா சொன்னது மொழியை தமிழ். இப்போ நிறைய பேர் பிஹெச்டி பண்றாங்க, இங்க இருந்த தப்பா எடுத்துக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். பிஹெச்டி பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, மேக்சிமம் அந்த பிஹெச்டியை தன்னுடைய கல்வியில் அல்லது ஒரு அலுவலக சார்ந்து அது ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும். அதுல இப்போ மேக்சிமம் ப்ரொஃபஷனல் காலேஜில் எடுத்துக்கிட்டா டாக்டரேட் படித்தா அவங்களுக்கு ஹையர் கிரேடு கிடைக்கும், அவங்களுக்கு அவங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகும். மேபி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் அதை அப்படி பண்ணலை. நீங்கள் அதுக்காக ஒருத்தர் டாக்டரேட் பண்ணுறாங்க, 5 வருஷம் செலவு பண்ணுறாங்க போது உண்மையில் அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு புதிய செய்தியை சொல்லக்கூடியதாக பயன்படுத்துங்க. இதை நான் அவங்கள்ட்ட அமைச்சர்கிட்ட சொல்லிருந்தேன். நான் 5 வருஷம் படித்தேன், புதுசாக நான் அதை சப்மிட் பண்ணிட்டேன், பேப்பராக இருக்கக்கூடாது அது. இதே ஈக்குவல் டு எம்சி கூட ஒரு ரிசர்ச் பேப்பர், பட் அது உலகம் முழுக்க இன்றைக்கு பேசப்படுது இல்லையா? அந்த மாதிரி ஏன் பிஹெச்டி பண்ண மாட்டேங்கிறாங்க? 5 வருஷம் ஆயிடுச்சு, நான் முடிச்சுட்டேன், எனக்கு டாக்டரேட் கொடுங்க அப்படின்னு ஏன் பண்றீங்க? அதை நீங்க கன்வெர்ட் டு திஸ் தமிழ். தமிழுக்கு சயின்ஸ் ஃபுல்லா தமிழுக்கு திருப்புங்க. தமிழில் அறிவியல் சார்ந்த பல விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி வரலாற்று பின்னணி, வரலாறுல பிஹெச்டி பண்றாங்களா, தமிழ்ல வரலாறுல பிஹெச்டி அங்க பண்ணுங்க. மேத்தமெட்டிக்ஸும் தமிழ்ல டைவர்ட் பண்ணுங்க. மாடர்ன் சயின்ஸையும் இந்த பக்கம் யாரெல்லாம் பிஹெச்டி பண்றாங்களோ எல்லாமே தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. கம்பல்சரி தமிழ்ல ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா இதுல ஆய்வு செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு மொழியை மிகச்சிறந்த அளவில் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். அதற்கான சோர்ஸ் தமிழில் இருக்கிறது. சிங்கப்பூர் தனியாக பிரிக்கப்பட்டும் லீவான் கியூ பண்ணது மொழிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதும், முதல் மொழியையும் அடுத்தது சுத்தத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. நாட்டை தூய்மையாக வச்சு. அதனாலதான் இன்டர்நேஷனல் லெவல்ல தூய்மையாக இந்த நாடு இருக்கிறத பறைசாற்றப்பட்டதும், இப்படி ஒரு நாடு இருக்கான்னு அதுல வந்துதான் சிங்கப்பூர் டூரிஸ்ட் பிளேஸா மாறுச்சு. அப்போ நான் சொன்னேன், மொழி உலகத்தினுடைய சிறந்த மொழி இதுவாக இருக்கும்போது இதை பண்ணுங்க அப்படின்னு இது கொண்டு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். 25 நோட்ஸாக கொடுத்துட்டு ஒரு பேஜஸ் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். அதுல முக்கியமான ஒன்று ஆன்மீக சித்தர்கள் எடுக்க சொல்லியிருந்தேன். இன்னொன்று சித்தர்களுடையது எதுக்காக சித்தர்கள்னா எனக்கு பிடிக்கணும், மற்றவங்க ஃபாலோ பண்ண அப்படிங்கிறதுல கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் யாருமே இல்லை, இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்கின்ற தெளிவான சிந்தனை சித்தர்கள் தான் சொல்றாங்க. அவர்கள் சொல்லுவது கூட கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இன்னொருத்தர் பண்ணாரு, டாக்டர் கூட அதான் சொல்லுவாரு, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் யாரும் இல்லை, நீங்க டைரக்டர், வி ஆர் த கைடு, அதனாலதான் கிறிஸ்துவ வச்சு நீங்க பண்ணுங்க அப்படி சொல்றாரு. அப்போ இப்படியெல்லாம் வருகின்ற பொழுது அந்தமான் நிக்கோபாத் என்ற பெயர் ஏன் வரப்பட்டது?
இது தமிழ் ஒன்று நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ தமிழ் சார்ந்து சொல்லுகின்ற பொழுதும் சித்தர்களை சார்ந்து சொல்லுகின்ற பொழுதும் சித்தர்கள் தெளிவாக சொல்றது, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் யாரும் இல்லை, குருவாக சிலர் வருவார்கள், அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வந்திருக்காங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பட் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண பார்ப்போம். பெரும்பாலும் பெண்மணிகள் வந்து காலைல விடிகாலம் எழுவாங்க. எழுந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரெடி பண்ணணும், காலேஜுக்கு பசங்களை ரெடி பண்ணணும், ஆஃபீஸ்க்கு ஹஸ்பண்ட்ஸு மற்றவங்களாம் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாம் காலைல பெண்மணிகள் வந்து குடும்பத்தில் எல்லா குடும்பத்தையும் காலைல எழுந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பல்லு கூட வளர்க்குறது இல்லை. 10 மணிக்கு 11 மணிக்கு பல் வளர்க்குறவங்க நான் பார்த்துருக்கேன். கேட்டால் சார் காலையில் எல்லாருமே ரெடி பண்ணி அனுப்பணும் சார், குழந்தைங்கள அனுப்பணும், மற்றவங்களாம் நல்லா ரெடி பண்ணி எல்லாரும் அவங்கவுங்கள பேக் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சிட்டு அப்படி மேலே சார் நாங்கள் ரெடி ஆகணும். 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் பல் விளக்குறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்ததும் முதல்ல வந்து டூத் ப்ரஷ் பண்ணிடணும். டூத் ப்ரஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகணும். கிச்சனுக்குள்ளே உள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அடுப்பு பற்ற வைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், கண்டிப்பாக தயவு செஞ்சு நம்மளோட சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, காலையில் எழுந்து குளிச்ச பிறகு தான் கிச்சனுக்குள்ளே போகணும், அடுப்பை தொடணும்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. மூட நம்பிக்கை கிடையாது. இட்ஸ் அ சயின்ஸ். பின்னாடி சயின்ஸ் இருக்குது. இந்து மதம் இல்லை, எல்லா மதங்கள்லையுமே சொல்லுகின்ற எல்லா விஷயத்துக்கு பின்னாடியுமே சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்கு. எல்லா மதங்கள்லையுமே சொல்லுகின்ற விஷயத்துக்கு சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்கு. ஆனால் நம்ம வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் இது சொல்கிறாங்க, ஐதீகம் சாங்கியம் சடங்கு நம்ம பண்ணுறோம். பட் எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு நம்ம அடுத்த வகுப்புகளை நம்ம தெளிவாக சொல்லுவோம், புரிஞ்சுக்கோங்க. இது யாரும் சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. சாமி கும்பிடுங்க, மாஸ்க்குக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு என்னென்னலாம் பண்ணணும் யாருக்குமே கைட் பண்ணுறதில்லை. கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் மட்டும்தான் இந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம். தயவு செய்து கிச்சனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா,
குளிச்சுட்டு சுத்தமாக போகணும். தலையோட குளிக்கணும் டெய்லி. அது யாரும் குளிக்கிறது இல்லை, குளிக்க முடியறது இல்லை. கேரளாவில் மட்டும்தான் குளிக்கிறாங்க தலையோட, மற்றவங்க தலையோட குளிக்கிறது இல்லை. சரி, வீக்லி ஒன்ஸ் ஆள் குளிக்கிறாங்க, ஓகே, ரைட், பரவாயில்ல. குளிச்சுட்டு கிச்சனில் போய் அடுப்பை தொடுங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லையா, வேற வழி இல்லையா, அட்லீஸ்ட் டூத் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. பல்லு விளக்கிட்டாவது போயிட்டு அடுப்பை தொடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். இந்த ஆரோக்கியம் செல்வம் குறைபாடு வர்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம், புரிஞ்சுக்கோங்க. தலையோட குளிச்சுட்டு தான் கிச்சன் போகணும். சரி, அந்த பழக்கம் இல்லை, உடம்போட மாதிரி குளிச்சுட்டு போங்க. சரி, அதுக்கும் வாய்ப்பு இல்லை, பல்லாவது விளக்கிட்டு போங்க. அடுப்பை தொடவே தொடாதீங்க. அதில் அவ்வளோ விஷயம் இருக்கு. அடுப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது அவ்வளோ விஷயம் இருக்கு. நம்முடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறது, நம்முடைய செல்வ வளத்தை நிர்ணயிக்கிறது, நம்ம மன சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறது, நம்மளுடைய துக்கங்களை நிர்ணயிக்கிறது, கஷ்டங்களை நிர்ணயிக்கிறது, எல்லாமே கிச்சன்ல இருக்கு. கிச்சன் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனுடைய மகத்துவத்தை யாரும் சொல்றது இல்லை. இங்கேயாவது தெரிஞ்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில பேர் வந்து கிச்சன்லேயே டூத் ப்ரஷ் பண்ணிட்டு அங்கேயே துப்புவாங்க, கிச்சன் சிங்க்லேயே துப்புவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன். தப்பு. இட் இஸ் அ ஹோலி பிளேஸ். எப்படி ஒரு ஒரு வீட்லேயும் வந்து பூஜை அறைன்னு வச்சிருப்போமோ, சாமி ரூம்னு, சாமிக்குன்னு ஒரு ரூம் வச்சிருப்பாங்க, சாமி ரூம்னு சொல்லுவாங்க, பூஜை அறைன்னு சொல்லுவாங்க. இந்த பூஜை அறைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதே மாதிரி கிச்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அங்கே சாமி கும்பிடுறோம், அதே மாதிரி நிறைய விஷயம் இங்கே இருக்கு. கிச்சனை மதிக்கணும், கிச்சனை ஹானர் பண்ணணும். கிச்சனை ஹானர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம சொல்லுவோம், கேட்டுக்கோங்க, மைண்ட் பதிச்சுங்க, லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தயவு செய்து டூத் ப்ரஷ் பண்ணிட்டு அங்கேயே துப்பாடிங்க. அது கிச்சன் வெசல்ஸ் வாஷ் பண்ணலாம் செய்யலாம், மற்றெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த பல்லு விளக்கி எச்சில் துப்புறது, பல்லு விளக்கி வாயில் அங்கே கொப்பிடிச்சு துப்புறது, இதெல்லாம் கிச்சனில் பண்ணாதீங்க, கிச்சன் சிங்கில் பண்ணாதீங்க. ஒரு ஹால் கிச்சனில் பண்ணுங்க, இல்லை பாத்ரூம் கிச்சனில் பண்ணுங்க, மற்ற வெளியில் வேற ஏதாவது தனியாக கிச்சன் பால்கனியில் மாதிரி ஏதாவது வச்சு தனியாக பண்ணுங்க. பட் எந்த காரணத்தை கொண்டும் கிச்சனில் போயிட்டு யாரும் பல்லு விளக்காதீங்க, எச்சில் துப்பாதீங்க, எச்சில் அங்கே கொண்டு போகாதீங்க. இது மைண்டில் வச்சுக்கோங்க. அடுப்பை தொடும்போது அட்லீஸ்ட் பல்லா விளக்கி சுத்தமாக இருங்க. அதே மாதிரி கிச்சனில் வந்து நீங்கள் ஏதாவது மருந்து சாப்பிட்றீங்க, எந்த மருந்தாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து கிச்சனில் வந்து மருந்து வைக்காதீங்க. எப்பயுமே வந்து கிச்சனில் மருந்து வைக்காதீங்க. கிச்சனில் மருந்து வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நோய் உங்களுக்கு சீக்கிரத்தில் குணமாகாது. ஆனால் அதுவும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் சாப்பிட்ற மருந்துகளை வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர்னு சொல்லுவாங்க, வடகிழக்கு முறை சொல்லுவாங்க, ஈசானிய முறை சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இடத்துல வச்சு அந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா நோய் சீக்கிரம் சரியாயிடும். நிறைய விஷயங்கள் இருக்குது, மூடநம்பிக்கை கிடையாது, பக்கா சயின்ஸ். நார்த் ஈஸ்ட் கார்னரில் அந்த ரூமோ ஹாலோ எங்கேயோ ஒரு இடத்துல நார்த் ஈஸ்டில் நீங்கள் சாப்பிட்ற மெடிசன்ஸை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனைகள் சீக்கிரமே சரியாகி நீங்கள் விரைவில் ஆரோக்கியத்தை அடைவீர்கள். நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்கள் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எங்கே வச்சிங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸ்லாம் ரொம்ப சீக்கிரம் சரியாயிடும், ரொம்ப சீக்கிரம் முடியும், ஜவுன்னு இழுக்காது, செலவுகள் குறையும். அப்போ அந்த சம்மந்தப்பட்ட கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே வைக்கணும்? நார்த் ஈஸ்ட் கார்னரில் வைக்கணும், நார்த் ஈஸ்டில் வைக்கணும், ஈசான்யமில் வைக்கணும். அங்கே வச்சிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சீக்கிரம் சால்வ் ஆகிடும், கோர்ட் கேஸ்லாம் சீக்கிரம் சால்வ் ஆகிடும். திருமணமாகாத பெண்கள் வந்து வடமேற்கு மூலையில் வந்து படுத்தாங்கன்னா, அங்கே தூங்குனாங்கன்னா அவங்களுக்கு விரைவில் மேரேஜ் செட் ஆகிடும். வடமேற்கு மூலைன்னு சொல்லுவோம் இல்லையா, நார்த் வெஸ்ட், குபேர மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மூலையில் கல்யாணமாகாத பெண்கள், வரன் கிடைக்காத பெண்கள், திருமணம் தள்ளி போகின்ற பெண்கள் வந்து அந்த அந்த இடத்துல போய் படுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நாளடைவில் நல்ல வரன் கிடைச்சி நல்லபடியாக மேரேஜ் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் மைண்டை பதிச்சுக்கோங்க. ஸோ கிச்சனில் மருந்து தயவு செஞ்சு வைக்காதீங்க. கிச்சனில் என்ன ஒரு மருந்து வைக்கலாம்? எமர்ஜென்சி மெடிசன் ஒன்று இருக்குது, அந்த மருந்து மட்டும் வைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அது கூட வேற இடத்துல வச்சா பரவாயில்ல, அது வைக்கலாம். எமர்ஜென்சி மெடிசன்னா என்ன, நம்ம நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எமர்ஜென்சி மெடிசன்னா என்னன்னா மூலிகை மருந்து, அதை வந்து ஹோமியோபதி பில்ஸ் மாதிரி மாற்றி பில்ஸாக கொடுப்போம். அது கிச்சனில் வச்சுக்கலாம். அதை வந்து சப்போஸ் ஒரு தீ காயம் பட்டுடுச்சு, இல்லை காய்கறி நடுக்கும்போது விரல் வெட்டிக்குச்சு, இல்லை ஏதாவது ஷாக் அடிச்சிச்சு, இது மாதிரி எமர்ஜென்சி, எனி எமர்ஜென்சினா என்ன, இப்போ கிச்சனில் இருக்கோம், பால் எடுக்கிறோம், சமையல் பாத்திரம் வைக்கிறோம், சுட்டுக்குது, இல்லை ஏதாவது ரசமோ குழம்போ பாலோ கொட்டிக்குது, மேலே கொட்டிக்குது, அப்புறம் காய்கறி நறுக்கும்போது கை வெட்டிக்குது,
இல்லை மிக்சிக்கு ஜாரில் இதில் கை வைக்கும்போது கை மாட்டிக்குது, ஒரு காயம் ஆயிடுது, பிரச்சனை வருது, இல்லை ஷாக் அடிச்சிடுது, இந்த கிரைண்டரில் மிக்சியில் இந்த மாதிரி பாயிண்ட்ல வந்து ஷாக் அடிச்சிது, இந்த மாதிரி எந்த மாதிரி எமர்ஜென்சி கிச்சனில் வந்தாலும், நாட் ஒன்லி கிச்சனில் வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டக்குன்னு எடுத்து ஒரு 5 மாத்திரை வாயில போட்டிங்கன்னா இட் இஸ் எ ஃபர்ஸ்ட் எய்ட். அந்த பிரச்சனை இங்கே வெளில வந்துடுவீங்க, ரொம்ப குயிக்காக வெளியே வந்துடுவீங்க. காயம் பட்டா கூட அந்த புண்ணு சீக்கிரம் ஆறிடும், ரத்தம் நின்றுடும், அந்த வடுவே விடாது. நீங்க அந்த தீ காயம் பட்ட வடுவோ வெட்டு காயம் பட்ட வடுவோ வடுவே இருக்காது, வடுவே இருக்காது. அந்த அளவுக்கு புண்ணு சீக்கிரம் ஆயிடும், செப்டிக்கும் ஆகாது. இன்ஜெக்ஷன் போடணும், டெட்டனஸ் இன்ஜெக்ஷன், ஆன்டி டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் போடணுன்ற அவசியமே கிடையாது, ஏடிஎஸ் எல்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது, வேற எந்த ஊசியும் போடணும்னு அவசியம் கிடையாது. எந்த மருந்து சாப்பிடணும், இதை மட்டும் சாப்பிட்டாலே போதும், சரியாயிடும். இது வீட்டில் வந்து எல்லார் வீட்லையும் தைலம் இருக்கும், நீலகிரி தைலம் இருக்கும், அது ரெடியாக வச்சுட்டு இருப்பாங்க. எல்லா வீட்லையும் இருக்கும், தைலம் தடவை வைப்பாங்க. அதே மாதிரி எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய மருந்து வந்து அந்த எமர்ஜென்சி மெடிசன். அந்த எமர்ஜென்சி மெடிசன் மட்டும் முடிஞ்சா வேற இடத்துல வைங்க, அப்படி இல்லைன்னா கிச்சன்ல வைங்க, அதை மட்டும் எக்ஸெப்ஷனா வச்சுக்கோங்க. பட் அங்க வச்சிருக்கீங்க எல்லாருக்குமே தெரியணும். எமர்ஜென்சி ஒரு வந்த பிறகு எமர்ஜென்சி மெடிசன் எங்க இருக்குன்னு தேடக்கூடாது. நான் அதையும் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். எமர்ஜென்சி மெடிசன் எங்கே வச்சிருக்காங்கன்னு அப்பதான் போய் தேடுவாங்க, ஐயோ அங்கே வச்சுமே இங்கே வச்சுமே அப்படின்னு சொல்லி கூட எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எமர்ஜென்சி மெடிசன் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியணும், யாருக்கு வேணாலும் போய் தெரியணும் இந்த இடத்துல எமர்ஜென்சி மெடிசன் வச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும். அந்த மாதிரி சொல்லிட்டு வைக்கணும். அது கிச்சன்லையும் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கலாம், அதுக்கு மட்டும்தான் அளவுடு, வேற எந்த மருந்தும் தேவையில்லை. முடிஞ்சா வாய்ப்பு இருந்தால் அதை கூட வேற இடத்துல வைங்க, பட் எல்லாருக்கும் தெரியணும். இப்போ நீங்க ஒரு ஷாக் அடிச்சிச்சு, இல்லை கை கால் வெட்டிக்கிட்டீங்க, நகம் வெட்டிக்கிட்டீங்க, சூடு கொட்டிக்கிட்டீங்க, அப்போ நீங்க வந்து சொல்ல முடியாது. அப்போ டக்குன்னு அந்த எமர்ஜென்சி மெடிசன் யார் சாப்பிடணும், வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் டக்குன்னு உள்ளே கொண்டு வந்து உங்க வாயில ஒரு 5 மாத்திரை போடணும். எப்பேற்பட்ட எமர்ஜென்சிலையும் சேஃப் ஆகிடலாம். நீங்க போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூக்கு அட்மிட் ஆகணும், பெட்ல படுக்கணும், செலைன் ஏற்றணும், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா, மேக்ஸிமம் ஒரு டோஸ் 2 டோஸ், அதிகபட்சம் 3 டோஸ், அதுக்குலாம் தேவைப்படாது. மீன்ஸ் தட் மீன்ஸ் உடனே அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே ஒரு 5 மாத்திரை வாயில போடுறீங்க, அடுத்து ஒரு 5-10 நிமிஷம் அந்த எரிச்சல் வலி டென்ஷன்லாம் குறைஞ்சிடும், அந்த எமோஷன்லாம் குறைஞ்சிடும், அந்த வெட்டுக்காயமா ப்ளீடிங் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும், நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும். அடுத்து சாப்பிடணும்னு தோணும், இன்னும் அடுத்து ஒரு 10 நிமிஷம் இன்னொன்று சாப்பிடுங்க, இன்னொன்று சாப்பிடணும், அடுத்து ஒரு 10 நிமிஷம், அதுக்கு மேலே தேவைப்படாது, நாட் நெசசரி. ஸோ இந்த மெடிசன் மட்டும்தான் அளவோடு கிச்சனில் வச்சுக்கோங்க, எமர்ஜென்சி மெடிசன் மட்டும்தான். அதை தவிர வந்து வேற எந்த மருந்தும் கிச்சன்ல வைக்காதீங்க, சரியா? அந்த எமர்ஜென்சி மெடிசன் மட்டும்தான். பட் எமர்ஜென்சி மெடிசனும் கூட என்னுடைய அனுபவம் என்ன, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொன்னப்பா இந்த இடத்துல எமர்ஜென்சி மெடிசன் இருக்கு, யாருக்காவது எந்த எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னு உங்க மைண்ட் எது தோணாலும், ஆம்புலன்ஸை கூப்பிடு, போலீஸை கூப்பிடு, ஃபயரை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எமர்ஜென்சி உங்க மனசுல தோணினாலும் உடனே நீங்க போட வேண்டியது இந்த மாத்திரை தான். 5 மாத்திரை போடுங்க, ஆம்புலன்ஸ் வர தேவையில்லை, போலீஸ் வர தேவையில்லை, ஃபயர் சர்வீஸ் வர தேவையில்லை, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஹாஸ்பிட்டலில் போய் பெட் இருந்து 15,000 ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே சிம்பிளா இந்த மருந்து பண்ணிடும். இறைவன் அவ்வளவு விஷயங்களை சிம்பிளா தான் கொடுத்துருக்காரு, அவ்வளவு விஷயங்களை கொடுத்துருக்காரு, நம்ம தான் பயன்படுத்திக்கிறது இல்லை. டியூ டு அவர் ஈகோ, டியூ டு அவர் இக்னரன்ஸ், we are not utilizing the power of Almighty God. அவருடைய சக்தியை நாம் பயன்படுத்துகிறது இல்லை, அவருடைய ஃபேவர்ஸை நாம் பயன்படுத்துகிறது இல்லை, பிகாஸ் ஆஃப் அவர் ஈகோ அண்ட் இக்னரன்ஸ். ஸோ அதனால கிச்சன்ல இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது படுக்கிறீங்க, தூங்குறீங்க, எல்லாரும் தான் தூங்குறோம், ஓகே. பட் எந்த திசையில உங்க தலை இருக்கு, தலை எந்த பக்கம் உங்களுக்கு இருக்கு? உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும், ஆரோக்கியமா இருக்கணும், எனக்கு உடம்பு நல்லா சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னா தெற்கு தலை வச்சு படுக்கணும். தலை வந்து தெற்குல இருக்கணும், உங்க தலை தெற்க பார்த்து இருக்கணும். மற்றெல்லாம் சொன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும், இந்த தலை எந்த டைரக்ஷனை பார்க்கணும்னு மட்டும் சொல்றேன். தலை வந்து தெற்கு பக்கம் பார்க்கணும். சரி சார், எனக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லை, எனக்கு பணமும் வேணும், பணமும் வேணும், ஆரோக்கியம் வேணும், ரெண்டுமே வேணும் சார் அப்படின்னா கிழக்கு பக்கம் தலை வைங்க. நீங்க படுக்கும் பொழுது எப்போ பகல்ல படுத்தாலும் சரி, ஏதோ ரெஸ்ட்டுக்காக கேப்புக்காக பகல்ல படுத்தாலும் சரி, நைட்ல தூங்க படுத்தாலும் சரி, எனக்கு பணமும் வேணும், ஆரோக்கியமும் வேணும், ரெண்டுமே வேணும் சார் அப்படின்னா கிழக்கு பக்கம் தலை வைங்க. உங்க தலை கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும், உங்க டைரக்ஷன் வந்து தலை வந்து கிழக்கு பார்த்த மாதிரி. அந்த மாதிரி வச்சிங்கன்னா பணமும் வரும், தேவையான பணமும் வரும், ஆரோக்கியமும் வரும். சரி சார், எனக்கு நிறைய கடன் வரணும், கடன் வேணும், கடன் இருக்கணும், கஷ்டப்படணும் அப்படின்னா மேற்கு பக்கம் தடை வைக்கலாம். மேற்கு பக்கம் தடை வச்சிங்க அப்படின்னு சொன்னா கடன்கள் வரும், கடன்கள் தீராது, எப்பயும் ஒரு டென்ஷன் எமோஷன் இருந்துட்டே இருக்கும்.
இந்த கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்றது, இந்த கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்றது, இவன் கடன் தீர்ந்துச்சு, இவன் கடன் தீரலையே, இந்த கடன் முடிச்சு, இந்த கடன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கடன்லயே போட்டு உழைப்பிட்டு இருப்பாங்க லைஃப்ல. வரவு எட்டனா செலவு பத்தனா, வரவு எட்டனா செலவு பத்தனா, வருமானத்துக்கும் செலவுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறோம். அது என்ன பண்றதுன்னு, பணம் என்ன பண்றது, அவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியாம முழிக்கிறவங்க ஒரு குரூப் இருக்காங்க. அது நம்பர் கம்மி. பட்டு பணம் நிறைய வருது சார், ஆனா பணம் நிறைய போயிடுச்சு சார், கையில எதுவும் காசு நிக்கல சார், கடன்காரனா இருக்கிறேன் சார். எவ்வளவு கடன் இருந்தாலும் கடன் கடன் தான். ஸோ அந்த கடன்களை எல்லாம் தீர்க்க முடியல சார், கடன் பிரச்சனை மாற்றிருக்கேன் சார்ன்றவங்க தயவு செய்து மேற்கு பக்கம் தலை வைக்காதீர்கள். மேற்கு பக்கம் தலை வச்சு படுத்தீங்கன்னா கடன் அதிகமாகும், கடனை தீர்க்க முடியாது, ஒரு போனா இன்னொரு கடன் வரும். அப்ப என்ன பண்ணணும், கடன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னா மேற்கு பக்கம் தலை வைக்காதீர்கள். வடக்கு பக்கம் யாருமே தலை வைக்க கூடாது, அது யோகிகளுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன். அதை இங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏற்கனவே டாக்டர் நிறைய சொல்றாரு, கன்ஃபியூஸ் பண்ணிட்டுக்கிறாருன்னு சொல்றீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக தான் சொல்றேன், இருந்தாலும் கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அதை பற்றி தப்பு இல்லை. அது ஒரு ஒரு விஷயம் வரும்பொழுது புதுமையாக யாரும் சொல்லாத விஷயம் நம்ம சொல்லும்போது கன்ஃபியூஷன் வர்றது இயற்கை தான், குழப்பம் வர்றது இயற்கை தான், நான் தான், அது தவறு கிடையாது, தவறு கிடையாது. பட் அந்த குழப்பத்தை முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். உங்க குழப்பத்தை குழப்பமா இருக்கக்கூடாது, குழப்பத்தை போக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், உங்களோட குழப்பத்துக்காக நான் வரல. நல்லா புரிஞ்சுக்க, உங்களோட குழப்பத்துக்காக நான் வரல, உங்க குழப்பத்தை போக்குவதற்காக தான் வருகிறேன். அப்ப எந்த குழப்பமா இருந்தாலும் சொல்லுங்க, அது நம்ம அதை கிளியர் பண்ணி கொடுப்போம். அதுதான் என்னுடைய வேலை. ஸோ வடக்கு பக்கம் எந்த காரணத்தை கொண்டும் தலை வச்சு படுக்கக்கூடாது. வடக்கு பக்கம் தலை வச்சு பட்டா வேற ப்ராப்ளம் எல்லாம் வரும். அது யோகிகள் மட்டும் டேக்கிள் பண்ணிக்குவாங்க. அதனால அது யோகிகள் பார்த்துக்கிட்டு உங்க வடக்கு பக்கம் வேண்டாம். நாம என்ன பண்ணுவோம், கிழக்கு மேற்கு தெற்கு. ஸோ பணம் வேணும் அப்படின்றவங்க, ஆரோக்கியம் வேணுன்றவங்க கிழக்கு, ஆரோக்கியம் மட்டும் இருந்தா போதும் எனக்கு பணம் நிறைய இருக்குன்னா தெற்கு, மேற்கு பக்கம் கடன்லாம் வேண்டாம் நல்லா ஹாப்பியா இருக்கும்னா மேற்கு பக்கம் தலை வைக்காது. சரியா, இப்போதைக்கு இது போதும், நம்ம அடுத்த சப்ஜெக்ட் வருவோம். தர்மத்தை பற்றி பேசணும், அதிகமாக இன்னைக்கு முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இன்னைக்கு நாளைக்கு முடிச்சுட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் வரணும், நிறைய போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கு. தர்மம் ரெண்டு வகையா பண்ணலாம். ஒன்று, இறைவன் நமக்கு இட்ட கடமை. அது நீங்க இந்த பூமிக்கு வரீங்க, பணம் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ முடியாது, பணத்தோட தான் பணம் இல்லைன்னா உங்களால முடியாது. கடைசியில இறுதியில சுடுகாட்டிற்கோ இடுகாட்டிற்கோ நம்ம போனோம்னா கூட அங்கேயும் பணம் தேவைப்படுது. வெட்டியானுக்கு பணம் கொடுக்கணும், அங்கே செர்மனிஸ் பண்றவங்களுக்கு பணம் கொடுக்கணும், பணம் தேவை. அப்போ இந்த பூமியில பணம் இல்லாம வாழ முடியாது. அந்த பணத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்னு பொறுத்து தான் நம்மளுடைய கர்மா உருவாகும். பணம், அந்த பணத்தை இறைவன் நம்ம கொடுக்கறது மூணுல ஒரு பாகம் தர்மத்துக்காக கொடுங்கப்பா, அது நீ உனக்கு கொடுக்குற பணம் இல்லை, உன் மூலமாக கொடுக்கப்பட்டது, நீங்க கொடுத்துருங்க அப்படின்றாங்க. இது இறைவன் விதித்த கடமையாக நாம தர்மம் செய்வது ஒண்ணு. அதுக்கு ஒரு பக்குவம் வேணும், அது எல்லாருக்கும் அந்த பக்குவம் வராது, அது ஹையர் லெவல் போக போக தான் அந்த பக்குவம் வரும். இறைவன் நமக்கு கொடுத்த கடமை அது. நமக்கு கொடுக்கின்ற பணத்தை நாம மூணுல ஒரு பாகம் தர்மமா கொடுக்கணும், அடுத்தவங்க கொடுக்கணும். அது நாம எடுத்துக்கூடாது. எந்த காரணமும் எந்த சூழ்நிலையிலும், நாம எவ்வளவு வறுமையான சூழ்நிலை இருந்தாலும், நாம எவ்வளவு கடுமையான சூழ்நிலை இருந்தாலும், நாம எவ்வளவு பெரிய கணக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்துல தர்தத்துல இருந்தாலும் கூட மூணுல ஒரு பாகம் நமது இல்லை, நமக்காக கொடுக்கப்பட்டது இல்லை, இது அடுத்தவங்க பணம், இது நம்ம பணம் இல்லை. அது நெருப்பு மாதிரி பார்க்கணும், அந்த பணத்தை நெருப்பு மாதிரி பார்க்கணும். நம்ம பணம் இல்லை அது அப்படின்னு நினைச்சு கொடுக்குறது இறைவனுடைய கட்டளை பார்த்து அது ஒரு முறை. ரெண்டாவது முறை நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக கொடுக்கறது. அட்லீஸ்ட் இதையாவது செய்யுங்க, கடமையா செய்வானா, நாம நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும். சுயநலம், இந்த சுயநலத்துக்காக நீங்க தர்மம் பண்ணுங்க அப்படின்னு. தர்மத்தை பத்தி எல்லா மதங்களுமே சொல்லு, தர்மம் பண்ணாலும் எந்த மதமே சொல்லலை, தர்மம் பண்ணாலும் எந்த மதமே சொல்லலை. அதான் நான் ஏற்கனவே பல வகுப்புல சொல்லியிருக்கேன், இருக்கிறதே அதை பத்தி ரொம்ப ஹையஸ்டா பாயிண்ட் நெத்தி அடி அடிக்கிறது இஸ்லாம் தான். தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்வதால் உங்களுடைய செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாதுன்னு சொன்ன ஒரே ஒரு இது இஸ்லாத்துல தான் தெளிவா அடிக்கிறாங்க. தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்வதால் உங்களுடைய செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது. தர்மம் நெருப்பை நீர் அழிப்பது போல, சாரி மாற்றி சொல்லிட்டேன், நெருப்பை நீர் அணைப்பது போல, சாரி நெருப்பை நீர் அணைப்பது, நெருப்பு நீர் அணையுது, அதுதான் அணைக்குது. நெருப்பை நீர் அணைப்பது போல நீங்கள் செய்கின்ற தர்மம் உங்களுடைய பாவங்களை அழித்து விடும். எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க பாரு. அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ் சொன்னா இறைவன் சொன்னது. அது யாருக்கு சொன்னது? எல்லா மக்களுக்கும் சொன்னது, நாட் ஒன்லி ஃபார் முஸ்லிம்ஸ். முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்டது இல்லை, மோமின்களுக்கு சொல்லப்பட்டது இல்லை, எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட்டது. ஏன்னா அல்லாவுக்கு எல்லாருமே
அவருடைய குழந்தைகள் தான். அவர் சொல்றதை நான் ஃபாலோ பண்ணேன்னு சில குரூப் சொல்றாங்க, அவங்க முஸ்லீம்னு சொல்றோம். அதில் ஒன்றும் பாயிண்ட் பண்ணி மூமின்கள்னு சொல்றோம், அது வேறு. பட் இது எல்லா மக்களுக்குமே சொல்லப்பட்டது. எல்லா மதங்கள், எல்லா குருமார்கள் சொன்னது எல்லா மதங்களுக்கும் பொருந்தும். அது எனக்கு தான் பொருந்தும், உனக்கு மட்டும் தான் பொருந்தும், நம்மளுடைய அறியாமை அது. நம்மளுடைய அறியாமை. இது எனக்கு தான் பொருந்தும், இது எனக்கு தான் சொல்லிக்கிறாங்க, நான் தான் ஃபாலோ பண்ணேன், அது நம்முடைய அறியாமை. எல்லா மதங்களும் சொல்றது எல்லாருக்குமே தான். தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்வதால் உங்களுடைய செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது. நீங்க பாப்பரே ஆக மாட்டோம், அன்ற பாப்பர் ஆயிடும். ஐயோ போயிட்டேன் என்ன பண்றது, நான் என்ன ஆவேன், என்கிட்ட இல்லை போயிட்டேன் என்ன பண்றது அப்படின்னு நினைக்க தப்பு. அப்படி இல்லை. உங்களுடைய செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது. எப்பயுமே குறையாது. எப்பயுமே குறையும். ஏதாவது வகையில் கடவுள் கொடுத்துருவாரு. வட்டி போட்டு அசல் போட்டு இன்னும் பல மடங்காக உங்களுக்கு பெருக்கி கொடுத்துருவார். எப்படி கொடுக்குறாங்களுக்கு தெரியும், ஆனால் கழிப்பாக கொடுப்பார். இறை சட்டம் அது, கொடுத்தே ஆகணும். அவர் கொடுத்தே ஆகணும். கொடுக்காம இருக்கவே மாட்டேன், அது முடியாது சொல்லணும். இறை சட்டத்துக்கு அவரும் கட்டுப்பட்டவர் தான். இறைவனும் இறை சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர் தான். தர்மம் செய்யுங்கள், செல்லும் ஒருபோதும் குறைந்து விடாது. நெருப்பை நீர் அணைப்பது போல, நெருப்பை நீர் அணைப்பது போல நீங்கள் செய்கின்ற பாவங்களை, உங்களுடைய பாவங்களை நீங்கள் செய்கின்ற தர்மம் அழித்து விடும். அப்ப நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா பாவங்களுக்கும், எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம்னு சொல்லி பார்த்தா நாம் செய்யற தவறுகள் தானே, நாம் செய்கின்ற பாவங்கள் தானே. அப்ப நாம் செய்கின்ற தவறுகள், பாவங்கள் தான் நம்மளுடைய சஃபரிங்க்கு எல்லாமே காரணமா இருக்கு. அது இதை போக்குவரத்து தர்மம் செய்யுங்கள். அப்படின்னா தர்மத்தை எப்படி சொல்றாங்க அவங்க? சர்வரோக நிவாரணின்னு சொல்றாங்க. எல்லா நோய்களுக்குமான மருந்து, எல்லா பிரச்சனைகளுக்குமான மருந்து, எல்லா துன்பங்களுக்குமான மருந்து அப்படின்னு சொல்ல வராங்க இல்லையா? டிஃப்ரெண்ட் மெடிசன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கு. ஆனா இருந்தாலும் எல்லா நோய்களுக்குமே இது பொருந்தும். தர்மம் செய்வது எல்லா நோய்களுக்குமே மருந்து. ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு, எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு இருக்கு. ஆனா எல்லா பிரச்சனைக்குமே தர்மம் செய்கின்றது ஒரு பெரிய தீர்வு, முக்கியமான தீர்வு. அப்ப சர்வரோக நிவாரணின்னு எப்படி நோய்களுக்கு சொல்றோமோ, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த பிரச்சனை, வாட் எவர் மே பி த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் நீங்கள் செய்கின்ற தர்மம் ஒரு தீர்வு அப்படின்னு மதங்கள் சொல்லுது. டாக்டர்களுங்க சொல்லலை, எல்லா மதங்களும் சொல்லுது. அதை கோட் பண்ணி சொன்னேன். தர்மம் செய்யுங்கள். ஓகே, நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக தர்மம் செய்யும். இப்ப யாருக்கு தர்மம் பண்ணலாம்? திரும்பவும் நான் சொல்றேன், நல்லா மைண்ட் பயிற்சிக்கோங்க. இப்ப இந்த பிறவியில நாம பார்க்குற மனிதர்கள் எல்லாமே 95% உங்களுக்கு சம்மந்தம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பூர்வ ஜென்மத்தோட சம்மந்தப்பட்டவங்க தான். ஒரு 5% தான் புதுசா வருவாங்க. அப்போ வடக்குப்பட்டி ராமசாமி கதை மாதிரி பார்த்தோம்னா, அந்த ஜென்மத்தில் அவர் வாங்கினாரு, கொடுத்தாரு, அந்த டிரான்சாக்ஷன் அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த பிறவியில இவர் எங்கேயோ பிறப்பார், அவங்க எங்கேயோ பிறப்பார். இப்ப அவங்க சம்மந்தப்பட்ட உங்க பிறவியில இருப்பாங்க. அப்ப நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? உங்களுக்கு யாரு கொடுப்பாங்க? உங்களுக்கு கொடுக்குறவங்களும் சரி, நீங்க யாருக்கா கொடுக்கணும்னு சரி, நீங்க வாங்க வேண்டியவங்களும் சரி, கொடுக்க வேண்டியவங்களும் சரி, எல்லாமே இந்த பிறகு வேற இடத்துல பிறந்திருப்பாங்க, டிஃப்ரெண்டா பிறந்திருப்பாங்க. ஆண்களாவோ பெண்களாவோ, வெவ்வேறு நாட்டில், வெவ்வேறு மாநிலத்தில், வெவ்வேறு இடத்துல பிறந்திருப்பாங்க. ஆனா இறைவன் ஏதாவது லிங்க்ல உங்களை லிங்க் பண்ணுவார், யாராவது மூலமா உங்களை லிங்க் பண்ணுவார். அவங்களுக்கு ஒன்று நீங்க கொடுக்கணும் அல்லது நீங்க வாங்கிக்கணும். கொடுக்கறதும் சரி, வாங்குறதும் சரி, ரெண்டுமே இந்த லிங்க்ல தான் இருக்கும். இது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது? இப்போ நம்ம இந்த ஜென்மத்தை வாங்குறோம், இந்த ஜென்மத்தை கொடுக்குறோம், ரைட்? ஞாபகம் இருக்கு. ஃபாரஸ்ட் ஜென்மம் ரைட் மறந்து போச்சு. இந்த மறந்து போனதை திருப்பி ரிமைண்ட் பண்றதுக்கு தான் இதை ஐடென்டிஃபை பண்றது தான். நீங்க கிறிஸ்டல் மெடிடேஷன்ல நீங்க பண்ண 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 யாரு அப்படின்னு உங்களுக்கு டியூனை பை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். காட் எழுங்க உங்களுக்கு கைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே அதை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நீங்களே குருவாக மாறி, உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கணும். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் மெடிடேஷன் தான். என்ன கொஸ்டின் வேணாலும் கேளுங்க. லைஃப்ல ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு எல்லாமே ஆன்சர், எல்லாத்துக்குமே ஆன்சர் இறைவன் தான். இறைவன் கிட்ட எல்லாமே ஆன்சர். பிகாஸ் ஹி இஸ் த கிரியேட்டர் ஆஃப் அஸ். நம்மளை படைச்சவர் அவர். அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். அவர் தெரியாது எதுவுமே கிடையாது. நீங்க அவரை பிடிங்கன்னு கேட்க, நீங்க வேற மற்ற இடத்துல போய் கேட்காதீங்க, மற்ற இடத்துக்கு போய் கவுன்சிலிங் கேட்காதீங்க, மற்ற இடத்துக்கு கன்சல்டிங் போகாதீங்க, மற்ற இடத்துல போய் சொல்யூஷன் கேட்காதீங்க. அவர்கிட்ட கேளுங்க. அவர் கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரே டூல் மெடிடேஷன் தான். உங்களுக்கும் கடவுளுக்கும் மத்தியில் யாரையும் வச்சுக்க வேண்டாம். டாக்டர் எழுங்க கூட வச்சுக்க வேண்டாம். டாக்டர் எழுங்க இஸ் அ கைட். என்னுடைய லோகல் கூட அதான் போட்டிருக்கோம் பாருங்க. என்னுடைய லோகல் கூட த கைட் தான் போட்டிருப்பேன். டாக்டர் இளங்கோ அந்த கைட் தான் போட்டு லோகோ பாருங்க. கைட், நான் கைட் தான் பண்றேன் உங்களை. இப்படி போங்க, இப்படி போங்க. ஐ ஆம் ஏ சைன் போஸ்ட். இப்படி போங்க, இப்படி போங்க, என்ன கும்பிடுங்க, என்ன வழிபடுங்க, நான் சொல்றதை கேளுங்க, நான் தான் குரு, நீங்க சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். சித்தர்கள் யாருக்குமே சொன்னது இல்லை, எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. சித்தருடைய கான்செப்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட், பட் பர்ஃபெக்ட் கான்செப்ட். அந்த வழியை தான் நாம வரோம் சொல்றோம்.
ஸோ அந்த தர்மம் அப்படின்றது வந்து நீங்கள் மெடிடேஷனில் பார்த்து யார் கொடுக்கணும்னு சொல்லி கரெக்டாக கொடுங்க. நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுங்க, வாங்குறதா இருந்தாலும் வாங்க. சில பேர் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, அப்போ ஐயோ இது யாரோ புதுசாக இருக்கானே இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. நீங்கள் மெடிடேஷன் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவன் ஏற்கனவே கொடுக்க வேண்டிய பாக்கிக்காரன் அவன் வந்து கொடுக்குறான், அதை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுக்கணும். என்ன சார் எங்கள் சம்மந்தமே இல்லை, எனக்கு அவனுக்கு எமர்ஜென்சி, நான் எங்கேயோ இருக்கேன் அவன் எங்கேயோ இருக்கான், அவன் ஒரு கம்யூனிட்டி நான் ஒரு கம்யூனிட்டி, நான் பேசுகிற மொழியே அவனுக்கு தெரியல, லாங்குவேஜே தெரியல. அவர் பிறந்துக்கிறாரு ஹிந்தியில் பேசுகிறாரு, இவர் பிறந்துக்கிறாரு தமிழ்நாட்டில் பேசுகிறாரு. ஹிந்தி இவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தமிழ் தெரியல. பட் இப்போ கார்மிக் லைனில் வராங்க, நீங்கள் அவங்களுக்கு சேர்ஜி கொடுங்கன்னு இவர் குழம்புறாரு. என்ன சார் இது வந்து இவர் ஹிந்தியில் இருக்கிறாங்க, எனக்கும் தெரியல, கம்யூனிட்டி வேறு, கேஸ்ட்டு வேறு, என்டையர் டிஃப்ரெண்ட் ஜெண்டர், இவங்க லேடி அவங்க ஜென்ஸு, ரிலேஷன்ஷிப் வேறு, கம்யூனிட்டி எல்லாமே என்டையர் டிஃப்ரெண்ட், பூர்வ ஜென்டர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, கொடுங்க அப்படின்னு சொன்னால் இவங்களும் யோசனை பண்ணுறாங்க, வாங்குறான் அவனும் யோசனை பண்ணுறான். என்னடா சம்மந்தமே ஏதோ கொண்டு கொடுக்குறாங்க, நமக்கு போய் பணம் கொடுக்குறான்ட்டாங்க, நம்ம இங்கே சொந்தக்காரன் பந்தக்காரன் ஜாதிக்காரனை கேட்டாலும் அவனும் தரமாட்டேன்றான், இவங்க கொண்டு வந்து கொடுக்குறான்றாங்களே எப்படி ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படின்னு அவனும் வாங்குறவங்களும் பயப்படுறான், வாங்குறவங்களும் பயப்படுறாங்க, கொடுக்குறவங்களும் யோசனை பண்ணுறாங்க. ரெண்டு பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் கொடுங்கம்மா அப்படின்னு நாம சொல்கிறோம். சரி ஓகே இது டாக்டர் சொல்கிறாரு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மேலே பாத்து போட்டு கொடுக்குறாங்க. அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுது. இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு அவஸ்தைப்பட்டு இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செலவு பண்ணி அது க்யூர் ஆகலை. ஜஸ்ட் ஒரு 1 lakh டொனேஷன் கொடுத்தாங்க, அவங்க பிரச்சனை சரியாக போச்சு. ஜஸ்ட் ஒரு 1 lakh கொடுத்தாங்க, அவங்க பிரச்சனை சரியாக போச்சு. ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ என்ன டாக்டர் சம்மந்தமே எல்லாரும் எவனுக்கோ போய் காசு கொடுத்தோம்னா என் பிரச்சனை இவ்வளோ சரியாக போச்சு, நான் இந்த பரிகாரத்துக்கே இது வரைக்கும் 20 லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறேன், பரிகாரத்துக்கே நான் காசிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் 20 lakhs செலவு பண்ணிக்கிறேன். ஐ ஹேஸ் ஸ்பெண்ட் 20 lakhs பரிகாரம் பண்ண மட்டும். இது போனது வந்தது, தங்கின செலவு, ஃப்ளைட் செலவு, ஹோட்டல் ரூம் செலவு, இதெல்லாம் ஒன்று போட்டால் எங்கேயோ போகும். இவ்வளோ செலவு பண்ணிக்கிறேன், இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் கொடுத்தேன் விதின் 48 days எனக்கு நடந்து போச்சா சார்? எப்படி சார்? இதுதான் பாஸ்ட் லைஃப் கர்மா லிங்க். அது பாஸ்ட் லைஃப் கர்மா லிங்க் இருக்கு, உங்களுக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்குமா, அதை கொடுக்க வேண்டிய பேக்கி நீ கொடுமா அப்படின்னா அதை கரெக்டாக பார்த்து கொடுத்தாங்க, பிரச்சனை சரியாக போச்சு. ஸோ இதுதான் மேட்டர். யாருக்கு யார் கொடுக்கணுன்றதெல்லாம் ஒரு இது கிடையாது. எல்லாமே உங்ககிட்ட ஒருத்தன் திருடிட்டு போறானாலும் உங்களை ஏமாத்தினாலும் ஒரு ஜென்ம கர்மாவோட லிங்க் பண்ணி தான் நடக்குது. அது நீங்க யாராவது ஒருத்தரை ஏமாத்துறீங்க, நீங்க எதாவது சீட் பண்ணீங்கனாலும் நீங்க லிங்க் கிரியேட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஏமாத்துறீங்க கிரியேட் பண்ணீங்கனாலும் அடுத்த ஜென்மத்துக்கு நீங்களே அப்போ சொருகிக்கிறீங்கன்னு அர்த்தம். நாம் நினச்சிக்கலாம் காடை தூக்கிட்டு என்ன போற உண்டா அறிவாளி உண்டா, நான் பாரு எவ்வளோ பிரமாதமா சீட் பண்ணிட்டேன் நினைச்சிக்கலாம். நீங்க இல்ல, அடுத்த ஜென்மத்துல கஷ்டப்படுறதுக்கு நீங்களும் உங்க குடும்பத்திலும் உங்க வாரிசுகளும் நீங்க யாரெல்லாம் லவ் பண்றீங்களோ, நீங்க யாரெல்லாம் விரும்புறீங்களோ, யார் மேலாம் அன்பா இருக்கிறீங்களோ, யார் மேலாம் பாசமா இருக்கிறீங்களோ அவங்களையெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு நீங்க இங்க பேஸ் போடுறீங்கன்னு அர்த்தம். உங்களோட போயில்ட உங்களுக்கு யாரெல்லாம் வேண்டப்பட்டவங்கோ, மனைவி மக்கள் குழந்தைகள் பேரன் பேத்தி, உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் சேர்த்து கஷ்டத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. அதை இங்கேயே கிரியேட் பண்ணுறீங்க. நம்ம கிரியேட் பண்ண நமக்கு மட்டும் இல்லை, நம்மை சார்ந்தவர்களையும் பாதிக்கும். நான் அடிக்கடி நிறைய வகுப்புகள் சொல்லியிருக்கேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி தெரியல. நம்மக்கிட்டேருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்தது, நமக்கு ஆகாதவங்ககிட்ட நெகட்டிவ் பார்ட்டிக்கிட்ட நெகட்டிவ் பர்சனுக்கு ஒரு எனர்ஜி வந்து எத்திரிக் கார்டு வரும். அந்த கார்டு வந்து கரெக்டாக இங்கே அடிக்கும். சில பேருக்கு வந்து நேவலில் வரும், சில பேருக்கு வந்து சோழா பிரச்சனை சொல்ற சக்கரத்தை வந்து தாக்கும். அவங்க எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, அவங்க நினைக்கிற தாட் ஃபார்ம் அடுத்த மொமெண்ட் இங்கே வருந்தாட்டிக்கும். அது உள்ளே போகும். உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன ஆர்கனில் என்ன பிரச்சனையை கொடுத்தா சரியாகுமோ, எந்த பிரச்சனை கிரியேட் ஆகுமோ, எந்த சக்கரால எந்த ஆர்கனில் போய் உட்கார்ந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை கொடுக்கும். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், பட் யூ வில் சஃபர். இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, யோகா மெடிடேஷன்லாம் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, கரெக்டாக இருங்க, அந்த எனர்ஜி உங்களுக்கு வரும். பட் அடுத்தது என்ன பண்ணும், உங்களுடைய டியர் ஒன்ஸ் லவ்டு ஒன்ஸ் யாருக்கு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர நெகட்டிவ் எனர்ஜி அவங்கள சுற்றி அடுத்தவங்களுக்கு போயிடும். அப்போ உங்களை சுற்றி இருக்கவங்க பாதிப்பாங்க. நீங்கள் யார் மேலெல்லாம் அன்பாக இருக்கிறீங்களோ பாசமாக இருக்கீங்களோ அவங்களெல்லாம் பாதிப்பாங்க. ஸோ அது விடாது, எப்பயும் விடாது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து அடுத்தவங்களை ஏமாற்றாமல், அடுத்தவங்க மனசு புண்படாமல், அடுத்தவங்களுடைய மனசு காயப்படுத்தாமல் நம்ம வாழ கற்றுக்கணும். டே டு டே லைஃப்பில் அது பழக்கத்தில் வரணும். இது வரைக்கும் யாரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, எந்த குருமாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை நாம் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் மாதிரியும் இருக்கும், ஆனால் பைத்தியக்காரத்தனம் இல்லை. இதான் வாழ்வு முறை. இதை கரெக்டாக லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்ல இனிமையாக போகும். நல்லா இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும்னா எல்லாரும் விரும்புகிறோம். இருக்க முடியலன்ற காரணத்தை வந்து நம்ம சொல்கிறோம், அதை சரி பண்ணுற வழியை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ தர்மம் பண்ணுங்க, இந்த கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களுக்கு கிளாரிட்டி வரும். உங்களுக்கு அப்படியும் கிளாரிட்டி வரல தெரியலன்னா நான் கைட் பண்ணுறேன், அவ்வளோதான்.
நான் கைட் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய கைடன்ஸ் தேவைப்படுற மாதிரி வச்சுக்காதீங்க, நீங்களே டெவலப் ஆகி வந்துடும். இப்போதைக்கு நம்ம கை தூக்கி விடுறேன், ஆனால் எப்பயுமே கை தூக்கி விடுற மாதிரி வச்சுக்க மாட்டோம். நீங்களே வர முடியும், நீங்கள் 4 பேருக்கு அட்வைஸ் பண்ண முடியும், நீங்கள் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீங்கள் 4 பேருக்கு கைடன்ஸ் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னால் வர முடியாத கிடையாது, வர முடியும். கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸாக முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். சரியா? பணத்தை வந்து எப்படி கொடுக்கறது? தர்மமா கொடுங்க, ஃப்ரீயா கொடுத்துடுங்க, எதிர்பார்க்காதீங்க. தர்மத்துல 2 வகை. பிரதிபலன் எதிர்பார்த்து கொடுக்கறது ஒண்ணு, பிரதிபலன் எதிர்பார்க்காம கொடுக்கறது ஒண்ணு. முன்ன எப்படி 2 வகை சொன்னா அதே மாதிரி இது. தர்மத்தை வந்து எதிர்பார்க்காம, பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கணும். இதனால நமக்கு இது வரணும், இதனால நமக்கு இது கிடைக்கணும், இதனால இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு கொடுக்கறது வந்து செகண்ட் குவாலிட்டி. இறைவன் நமக்கு கொடுத்த கடமை அது. இறைவன் படைக்கும் போது நமக்கு போட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது. அதனால நாம் வந்து இறைவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தான் நம்ம பூமிக்கு வரோம். அவருக்கு சைன் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல நம்ம சைன் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டு நம்ம பூமிக்கு வரோம். அதனால அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து இறைவன் சட்டத்தின்படி அது அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணி வந்ததுனால நம்ம தர்மம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதிபலன் எதிர்பார்க்காம கொடுக்கறது ஒண்ணு. அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அந்த அளவுக்கு கொடுக்க முடியும் சார், எனக்கு மனசு இல்லை சார், சரி ஒரு எதிர்பார்ப்போட கொடுங்க, அது 2வது. எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கறது ஒன்று, அதுதான் நம்பர் 1. அட்லீஸ்ட் முடியலையா, நீங்கள் அந்த அளவுக்கு வளரலையா, அந்த அளவுக்கு இன்னும் மெச்சூர் ஆகலையா, சரி இன்னும் பல ஜென்மங்கள், ஒரு 100 கணக்கான 1000 ஜென்மங்கள் எடுத்த பிறகு அந்த பக்கம் வரும். ஸோ அட்லீஸ்ட் எதிர்பார்க்காது கொடுங்க. அப்போ அப்படி கொடுக்கறது வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், யார் உண்மையிலே ரொம்ப சஃபரிங் இருக்கிறவங்க அவங்களுக்கு கொடுக்கணும். யாருக்கு சஃபரிங் கொடுக்குறது, யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், இதான் சார் குழப்பிட்டே இருக்கீங்க, அப்பயும் சொல்றீங்க இப்பயும் சொல்றீங்க, ஒன்று தெளிவாக சொல்ல மாட்டேன்றீங்களேன்னு நினைக்கிறீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கு கொடுத்தா குட் கர்மா, யாருக்கு கொடுத்தா பேட் கர்மான்ற சப்ஜெக்ட் எடுத்தால் ஒன்று 10 கிளாஸ் போகும். அது எப்படின்னா அது ப்ராக்டிக்கல் லைஃப்ல உங்களுக்கே புரியும். யாருக்கு கொடுத்தா தர்மம், யாருக்கு கொடுக்கணும்னா, யாருக்கு கொடுத்தா குட் கர்மா கிடைக்கும், யாருக்கு கொடுத்தா பேட் கர்மா வரும். அதை நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களால் எந்த அளவுக்கு கேதர் பண்ணிக்க முடியும்னு பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு ஃபனல் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். புனல்னு சொல்லுவாங்க தமிழில், இங்கிலீஷில் ஃபனல்னு சொல்லுவாங்க. ஃபனல் மேலே இருக்கு, கீழே வந்து அந்த சின்ன லீனாக இருக்கும். நீங்கள் மேலே ஊற்றுற தண்ணியோ எண்ணெயோ பாலோ எதுவாக இருந்தாலும் மேலே அகலமாக இருக்கும் வாய், கீழே குறுகலாக இருக்கும். மேலே அகலமாக இருக்கும், கீழே குறுகலாக இருக்கும். தட் இஸ் கால்டு ஃபனல் இன் இங்கிலீஷ், புனல் இன் தமிழ். இல்லையா? அதில் நம்ம பால் ஊற்றுறோம், அல்லது எண்ணெய் பாட்டில் ஊற்றுறோம், பவுச்சில் வாங்கிட்டு வரோம், எண்ணெயை ஊற்றுறோம், அந்த புனலை வச்சு கரெக்டாக அந்த பாட்டில் வச்சு ஊற்றுறோம். அந்த எண்ணெயை நீங்கள் அகலமாக எப்படி ஊற்றணுமோ அது கரெக்டாக அந்த பாட்டில் உள்ள அந்த நெக்குள்ள உள்ள கரெக்டாக போயிடும். எண்ணெயை உதாரணமாக வச்சு. அப்போ அந்த மேலே இருக்கிற மக்கள் வந்து நிறைய மக்கள் இருக்காங்க. அப்போ கீழே அந்த பனலில் வர்றது கடைசியாக வரும், அங்கேருந்து போக போக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக இறங்கி கீழே வரும். இதைத்தான் வந்து பகவான் பகவத்கீதையில் சொல்கிறாரு, 1 கோடி பேர் என்னை பற்றி நினைக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிப்பார். சொல்லியிருக்கேன் பல வகுப்புகளை. 1 கோடி பேர் என்னை பற்றி நினைக்கிறாங்க. ஓ, கடவுள் ஒருத்தர் இருக்காருப்பா, பகவான் ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் போய் அடையணும்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான், நினைக்கிறாங்க. சரி, கடைசியில் எங்கிட்ட யார் வந்து சேர்றாங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் வராங்க. அந்த கீழே பனலில் கீழே வர்றது வந்து 2-3 பேர் தான் வராங்க. 1 கோடி பேர் நினைக்கிறாங்க மேலே, நம்ம ஊற்றுறது மேலே ஃபுல்லாக ஊற்றுறீங்க, 1 கோடி பேர் நினைக்கிறாங்க. ஆனால் கீழே யாரெல்லாம் வந்து டிராப்ஸ் கீழே உங்கள் டம்ளர்லையோ ஒரு வெசல்லையோ கீழே வந்து சொட்டா விழுது பார்த்தீங்களா, யாரெல்லாம் வந்து நிற்கிறாங்கன்னா 2-3 பேர் தான் நிற்கிறாங்க. அப்போது பகவான் சொல்கிறாரு, 1 கோடி பேர் என்னை நினைக்கிறார்கள், ஆனால் ஒரு 2 பேர் தான் வந்து என்னை வந்து சேர்றாங்க. அப்படின்னா 800 கோடி மக்களில் எத்தனை பேர் அதை போய் சேருவாங்கன்னு நினச்சி பாருங்க. 800 கோடி பேர் மக்கள் அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு. உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள் இருக்காங்க, இறைவனை பற்றி நினைக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் போய் சேருவாங்கன்னா 8 பேர் 10 பேர் இன்னும் 20 பேர் தான் போவாங்க, அவ்வளோதான். அப்போ ஃபில்டர் ஆயிடுறாங்க, அப்பப்போ ஃபில்டர் ஆயிடுறாங்க. அந்த ஃபில்டரிங் மெக்கானிசம் பற்றி அவர் சொல்லுவார் பகவத்கீதையில், அது ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுவார். எப்படிலாம் ஃபில்டர் ஆகுறாங்க, எப்படிலாம் ஃபில்டர் ஆகி கடைசியில் கோடியில் ஆரம்பித்து எப்படி 2 பேர் என்கிட்ட என் பாதத்தை வந்து அடைகிறார்களோ அதே மாதிரி தான் நம்ம ஃபில்டர் ஆகி ஃபில்டர் நம்ம வந்து விழுந்துடும், அப்படியே விழுந்துடும். அப்போ தர்மம் பண்றது வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணணும். சரி, அந்த பக்கம் எதிர்பார்ப்போடு பண்ணுங்க, அது கூட ரைட், ஓகே. ஆனால் தர்மம் பண்ணுவது சர்வீஸ் பண்ணும்போதோ அவங்களுடைய வறுமையை, அவங்களுடைய இயலாமையை வந்து நாம் வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்க கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தர்மம் பண்ணுங்க, எதிர்பாராமல் பண்ணுங்க. சரி, அந்த பக்கம் இல்லை சார், நான் பண்ண எதிர்பார்த்து, சரி பண்ண எதிர்பார்த்து, நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக, எனக்கு நல்ல புண்ணிய கர்மா சேரணும், எனக்கு நல்ல குட் கர்மா சேர்ந்ததுக்காக செய்யுங்க, ரைட், ஓகே. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் யாருக்கு தர்மம் கொடுக்குறீங்களோ, யாருக்கு இதை இந்த உதவி, தர்மம் மட்டும் இல்லை, எந்த உதவி செய்தாலும்
அவங்களுடைய வறுமையை, அவங்களுடைய இயலாமையை வந்து நீங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மிகப்பெரிய பாவம் அது, மிகப்பெரிய பாவம். நான் அசோக் கம்பெனி ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கும்போது சில டைமில் இந்த ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரும். எப்படின்னா, எனக்கு வர வேண்டிய பணம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், பட் நான் கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணம் கொடுத்தாகும். சர்வெண்ட்ஸுக்கு சேலரி கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், மற்ற மெயின்டெனன்ஸ் செலவு கொடுக்கணும், அப்புறம் நான் ரா மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு பணம் கொடுக்கணும். பட் எனக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ நம்ம டைமில் என்ன அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, நான் படிப்பையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், கொஞ்சம் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்ற டைமில் கொஞ்சம் வெளில பணம் வாங்குவேன். அப்பா கிட்ட கேட்டால் கொடுப்பாரு, ஆனால் அப்பா கிட்ட கேட்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஈகோ. ஆ அவர்கிட்ட கேட்டால் கொடுப்பாரு, ஆனால் அவர்கிட்ட கேட்காம நாமளே சமாளிக்கணும், நாமளே செய்யணும்னு நமக்குள்ள ஒரு ஈகோ. அவர்கிட்ட கேட்டால் கொடுத்துருவாரு, எனக்கு கொடுக்காம யார் கொடுக்க போறாரு? ஆனால் எனக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ், ஐநா கிட்ட எல்லாம் பணம் கேட்கக்கூடாது, நாமளே உருட்டி பெட்டி நாமளே செஞ்சு நாமளே பண்ணி காட்டணும், நாமளே சுயமா சாதிச்சு காட்டணும்னு ஒரு ஈகோ, நம்மளுக்குள்ள ஒரு ஈகோ. ஆனால் அவர்கிட்ட போல வெளில வாங்குவேன். சில பேர் ஃபைனான்சியர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட பணம் வாங்குவேன், கொடுப்பேன், வந்த பிறகு கொடுப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் என்னுடைய அமௌண்ட் வந்த பிறகு கொடுப்பேன். அது மாதிரி வாங்கும்போது ஒரு ஃபைனான்சியர் நடராஜன் சொல்லி பேர், அவர்கிட்ட பணம் வாங்குவேன், கொடுப்பேன், எனக்கு வந்துட்டு போது கொடுத்துருவேன், கொஞ்சம் கொடுப்பாரு, ரீசனபுளாக இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்குவார். ஓகே. அவர்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் சொன்னார், இலங்கை அகதிகள் வந்து அந்த பீரியடில் இலங்கை அகதிகள் வந்து இலங்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனை போராட்டமே, அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வராங்க, அகதிகளாக நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் அங்கங்கே ஒரு கேம்ப் போட்டு இலங்கை அகதிகள் முகாம்னு சொல்லி போட்டுட்டு அவங்களுக்கு நிறைய வீடு வசதி மற்ற வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அவங்க நாடு விட்டு நாடு இங்கே வந்து அகதிகளாக வராங்க, அகதிகளாக வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து தஞ்சம் புகுறாங்க. அது ஆத்தரைஸ்டாக வராங்க, அன்ஆத்தரைஸ்டாக வராங்க, கள்ளத்தோணியில் வராங்க, தெரிஞ்சு வராங்க, தெரியாம வராங்க, எனிஹவ் அது தப்பு இல்லை. அங்கே பழக்க முடியல, அவன் குண்டு போட்டு கொள்றான், சுட்டு கொள்றான் போது பயந்து போய் அந்த நம்மளுடைய நாடு தாய் தமிழ்நாடு நமக்கு பூர்வீகம் அதுன்னு சொல்லிட்டு ஒரு அடைக்கலம் தேடி வராங்க. அவங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து தங்க வச்சிருக்காங்க. ஒரு ஒரு ஏரியாவிலையும் இலங்கை அகதிகள் முகாம்னு சொல்லிட்டு போட்டு அவங்களுக்கு நிறைய வீடு வசதி மட்டும் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த ஃபைனான்சியர் ஒரு நாள் சொல்றாரு, நான் இந்த இலங்கை அகதிகளுக்கெல்லாம் நான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன், ஃபைனான்ஸ் பண்ணும்போது அவங்களால சில பேர் கொடுக்க முடியல. சரி, ஓகே. என்கிட்ட பேசும்போது கேஷுவலாக ஒரு நாள் சொல்றாரு, அது மாதிரி கொடுக்க முடியலன்னும் போது நான் கேட்பேன், அது கேட்டு பணத்தை கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சரி சார் நீங்கள் எங்கள் ஒய்ஃபோட வந்து ஒரு நாள் இருந்துட்டு போயிடுங்க சார் சொல்லுவாங்க. இது நான் சொல்றதுக்கு சபையில் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது, கூச்சமாக தான் இருக்குது, இது சொல்லக்கூடாது தான். பட் இருந்தாலும் இந்த மக்கள் எப்படி கர்மா சேர்த்துக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன். எனக்கு சங்கடமாக தான் இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனுக்காக அதை சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம் யாருமே. அப்போ அவர் சொல்கிறாரு, ஃபைனான்சியர் சொல்கிறாரு, இவர் பணம் கொடுத்துருக்கிறாரு, அவங்களால பணத்தை கொடுக்க முடியல. அப்போ பணத்தை கொடுக்க முடியல என்பது இவர் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது, சரி சார் நீங்கள் எங்கள் வீட்டில் வேணா வந்து ஒய்ஃபு கிட்ட ஒரு நாள் வந்து படுத்துட்டு போயிடுங்க சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா. சரி, ஓகே. இவரும் அந்த மாதிரி போயிட்டு வராரு. பேச்சில் சொல்கிறார் ஒரு நாள், இந்த மாதிரி நான் போகிறேன் வரேன், பணம் கொடுக்கல, ஆனால் நான் இந்த மாதிரி போயிட்டு வரேன் சார். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், சார் வந்து அவங்களே நாடு விட்டு நாடு அகதிகளாக உழைக்க வழி இல்லாமல் கட்டின துணியோடு வந்திருக்காங்க, அவங்க கட்டின துணியோடு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்கிறது, ரொம்ப ஆக்ரோஷமாக அப்போ அந்த ஃபைட் நடக்குது. நிறைய பேர் பயந்து போய் பொழைச்சா போதுன்னு வராங்க. அந்த டைமில் எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க. அப்போது இங்கே இருந்து நம்ம நாட்டில் சாஸ்வதமாக பேரம்பேத்திகளாக தலைமுறைகளாக வாழ்கிறவங்களே பணத்தை வாங்குறான், கொடுக்க முடியல, நிறைய பிரச்சனை நடக்குது நாட்டில் இல்லையா. நான் பார்க்குறோம், பணத்தை வாங்குறான், கொடுக்க முடியல, சூசைட் பண்ணிக்கிறான், அடுத்து வந்து ஊரை விட்டு ஓடிடுறான், இல்லை ஏதாவது பிரச்சனை தகராறு நடக்குது, எப்படியோ ஒன்று நிறைய நடக்குது பணம் வாங்கின இடத்துல கொடுக்கலன்னு போது. அப்போ சாதாரண இங்கே இருக்குண்டே எல்லாத்தையும் விட்டு அம்போன்னு வெறும் கை காலோட வராங்க, கட்டின துணியோடு வராங்க. அது எத்தனை பேரை சாவுக்கு விட்டுட்டு, படைக்க முடியாத காப்பாற்ற விட்டுட்டு, அந்த உறவுகளை விட்டுட்டு தப்பிச்சா பொழைச்சா போதுன்னு வராங்க. அப்போ அவங்களுக்கு வரும்போது நீங்கள் உங்களால் முடிஞ்சிருக்கும் உதவியை செய்யுங்க, தப்பு இல்லை, செஞ்சுருக்கிறீங்க. பட் அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னும் போது கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாமே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே. அவங்க வந்து பூர்வீகமாக இங்கே இல்லையே, அவங்க நம்பி தானே வந்தாங்க, அவங்க வந்து உறவினர்கள் மாதிரி நம்மளை தஞ்சம் புகுந்து வந்திருக்காங்க, அவங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணலாமே, அதை ஏன் நீங்கள் பண்ணலை அப்படின்னா, இல்லை சார் நான் பணத்தெல்லாம் கொடுத்தாரு, பணத்தை கொடுக்கலன்றதுக்காக இவர் பணம் வசூல் பண்ணுற முறை வந்து தப்பு தானே, தவறு தானே சார். அப்போ எந்த அளவுக்கு இவர் ப்ரெஷர் கொடுத்துருந்தா
நீங்கள் என் ஒய்ஃபை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு நாள் 2 நாள் எத்தனை நாள் வந்து நைட்டில் படுத்துட்டு போங்க, அவங்கள என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு கணவன் சொல்லுவார். அப்போ நான் கேட்டேன், சரி கணவன் சொல்கிறாரு, ரைட் ஓகே, அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு விருப்பமா அது உங்களுக்கு அப்படிங்க. இல்லை மனைவி ஒன்றும் சொல்லலை, அவங்களும் விருப்பம் தான். இங்கே இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்க, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தன்னுடைய மனைவி கூட நீங்க வந்து அனுபவிச்சுக்கோங்க, நைட்ல வந்து படுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கணவர் சொல்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு மனசு நொந்து போய் சொல்லியிருப்பார். இது கணவனுடைய மனநிலை. மனைவியுடைய மனநிலைக்கு வாங்க. ஒரு கணவன் மனைவி, கணவன் சொல்றாரு, அம்மா நீ இந்த வைஃப், நீ வந்து ஒருத்தர் வருவார்மா, ஃபைனான்சியல் வருவார், நீ அவர் கூட இருந்து அவருக்கு செக்ஷன் பத்தி கொடுமா, நீ அவர் கூட படுத்திருமா, அவர் என்ன சொல்றாரோ என்ன கேட்கிறாரோ அது மாதிரி அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணி விடுமா அப்படின்னு மனைவி சொல்றாங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணிப்பார். விரும்பி செய்ய மாட்டாங்க. மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. அந்த வலி வேதனை கொஞ்சம் உணருங்க. அது எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கு தான் சொல்றேன். அந்த அந்த அம்மாவுடைய வலி வேதனை மனசுல எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. லீஷரா இப்ப இல்லை, லீஷரா இருக்கும்போது இமேஜின் பண்ணி அந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவருடைய மனநிலை இருக்கும். நான் இவர்கிட்ட கேட்டேன், சரி அப்புறம் இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தெரியுமா இல்லை தெரியாம பண்றீங்களா? இல்லை இல்லை, ஹஸ்பண்ட் தான், நாம உள்ள இருக்கும்போது ஹஸ்பண்ட் வெளியே இருப்பார், செக்யூரிட்டி மாதிரி. இது ஹஸ்பண்டுக்கு தெரியாம மனைவி செய்யறாங்களா எப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை இல்லை இல்லை, கணவன் வெளியில இருப்பார், நான் உள்ள ரூம்ல இருப்பேன், நாங்க 2 பேரும் ரூம்ல இருப்போம், கணவன் வெளியே இருப்பார், அது செக்யூரிட்டி மாதிரி இருப்பார் அவர். அப்போ ஒரு கணவன் வந்து வெளியில இருக்கிறாரு, அவர் சொல்றாரு, அதுக்காக தன்னுடைய உடம்ப கொடுக்குறாங்க அந்த மனைவி அப்படின்னா இவங்களுடைய மனநிலையை பார்த்து, கணவனுடைய மனநிலையும் எடுத்துக்கோங்க, மனைவியுடைய மனநிலை. அது பிறகு இவர் வந்துட்டாங்க, திருப்பி அதுக்கு பிறகு அவங்க கணவன் மனைவியாக வாழதான் போறாங்க, வாழ்றாங்க, சண்டை பிடிச்சி வெளியே வரல, அதே கணவன் மனைவியாக அவங்க வாழ்றாங்க. அப்ப இவர் எப்போ போகணும்னு சொல்றாரு, எப்போ போனாரோ ஓகே ரைட், பர்மிஷன் கொடுக்குறாங்க, உள்ள போய் விட்டுட்டு வர கணவன் இருக்கிறார். இது கேட்கும்போது மனசு கஷ்டமா தான் இருக்கு, இது பார்க்கும்போதும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த மனநிலையே நினைச்சு பாருங்க, அந்த எவ்வளவு வலி வேதனை அந்த அம்மாவுக்கு இருக்கும், எவ்வளவு வலி வேதனை இவருக்கு இருக்கும். அப்ப நான் சொன்னேன், நீங்க ஃபைனான்சியர், நீங்க இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி பண்றது வந்து தப்பு தானே, இது தவறு தானே, நீங்க பணம் வந்து கொடுத்தீங்க ரைட்டு ஓரளவில், அதுக்காக விட்டுடுங்களேன், பாவம் அவங்க நம்மளை தேடி வந்து ஒரு சகோதர சகோதரிகள் தானே, நாடு விட்டு நாடு வந்திருக்காங்க, அந்த நேரமே நாம இருந்தா நாம அந்த நேரத்துல இருந்தா என்ன பண்ணுவோம்னு நினைச்சு பார்ப்போம். நிறைய பேர் அதை நினைக்கிறதே கிடையாது. எல்லாருமே நான் செய்யறது ஜஸ்டிஸ், நான் செய்யறது கரெக்ட் அப்படி. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம யார் மேல குறை சொல்றோமோ, யாரை குற்றம் சொல்றோமோ, யாரை வந்து நாம வந்து டார்கெட்டா பண்றோமோ, அந்த இடத்துல நாம இருந்தா என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்முடைய ஆக்ஷனே மாறிடும், நம்முடைய ஆக்ஷனே மாறிடும். திரும்பவும் சொல்றேன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இதை கட்டத்துக்குள்ள போட்டு உங்க மைண்டுக்குள்ள பதிச்சுக்கோங்க. நம்ம யாரை குறை சொல்றோமோ, யாரை திட்டுறோமோ, யாரை கோச்சிக்கிறோமோ, யார் மேல நம்ம வந்து ஒரு வெறுப்பாகவும் கோபமாகவும் ஆத்திரமாகவும் இருக்கிறோமோ, அந்த இடத்தில் நீங்க இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்போ அந்த உண்மையை நம்ம உணர்வோம், அதை நம்ம உணர ஆரம்பிச்சோம், அப்பதான் நமக்கு அது தெரியும், அப்பதான் நமக்கு அது தெரியும். இவர் பணத்தை கொடுத்துடலாம், பாவம் அவங்களால முடியல, ரைட் ஓகே, விட்டுடலாம் விட்டுடலாம். ஆனா அதே நேரத்தில் இப்போ அவர் அந்த மாதிரி சொல்றாரு, இல்ல சார் நான் கொடுத்த பணம் எனக்கு வரணும், அவனா கொடுக்க முடியல, அதுக்காக நான் வேற எங்கன்னா போறது, நான் அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு வரேன், கணவனும் அலோவ் பண்றாரு, ஒய்ஃபும் அலோவ் பண்றாரு, சரி ஓகே, இது தப்பாச்சே மேல பணம் அப்படிலாம் இல்லை சார், நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க, நீங்க வேணா வரீங்களா, உங்களுக்கு நான் வேணா காட்டுறேன், நீங்க யார் வேணும் செலக்ட் பண்ணிக்கோங்க, நீங்க சொன்னீங்கன்னா ஓகே, நீங்க காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், பணம்லாம் கொடுக்க வேண்டாம், அதான் நான் பாத்துக்கிறேன், யாரும் காசு கேட்க மாட்டாங்க, நீங்க வேணா வரீங்களா, என்ன கூப்பிடுறாரு, அது வேற கூட்டுக்கால வாங்கித்தனம். அவர் தான் பண்றாருன்னா என்ன மாற்றம் பார்க்கறாரு. நீங்க வரீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நான் கூப்பிட்டு காட்டுறேன், யாரெல்லாம் ஒன்றும் போட்டோ வேணா காட்டுறேன், இல்லை நேரில் வேணா கூட்டு போய் காட்டுறேன், நீங்க செலக்ட் பண்ணிக்கோ, வாங்க எத்தனை நைட் வேணா நான் கூட இருங்க, ஓகே ரைட் வரீங்களா சொல்லுங்க. ஏப்பா நீ பண்ற பாவத்துக்கு என்னையும் கூட சேர்த்துக்க, ஐயா சாமி இதெல்லாம் வேணாம், நமக்கு இது வேலையே வேணாம், உன்னோட பார்த்துக்கோ, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு பல வருடங்கள் கழித்து ஒரு முறை ஒரு ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஊருக்கு போகும்போது அதை பற்றி பேச்சு வந்தது. அப்போ சொன்னாங்க, சார் வந்து அவர் இப்போ ரொம்ப நொடிஞ்சு போயிட்டார் சார், நொடிஞ்சு போயிட்டார் சார், ரொம்ப கஷ்டம் சார், ஒரு காலத்தில் ஃபைனான்சியராக இருந்தவர் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டார் சார், இப்போ கடைசியில் அவர் இங்கே இல்லை சார், அவர் கல்யாணம் ஆகிட்டு அங்கேயும் ஒரு திருமண வாழ்க்கையை வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை, கடைசியில் அவர் ரொம்ப அங்கே போஸ்டிங்கு, அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார், அவர் அந்த கவர்மெண்ட் ஜாப்பையும் ரிசைன் பண்ணிட்டு அவர் பண்ண பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு கடைசியில் சேரத்துக்கு போய் எங்கள் மாமியார் வீட்டோட போய் செட்டில் ஆகிட்டார் சார். பட் அங்கேயும் வந்து ரொம்ப ஏழ்மையான, அதான் இங்கே இருந்தால் கௌரவம் பிரச்சனை, நல்லா வாழ்ந்தவர் நொடிஞ்சு போயிட்டாரு, ஆனால் இங்கே இருந்தால் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு மாமியார் ஊருக்கே சேலம் பக்கம் போயிட்டார் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் உண்மை. கடவுள் பொறுமையாக தண்டனை கொடுக்குறார். அந்த அந்த அம்மானுடைய மனசு அது மாதிரி எத்தனையோ பேர், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட போவாராம், அந்த அவருக்கு நிறைய பேருக்கு அந்த காலனியில்
அந்த இலங்கை அகதிகள் முகாமில் இருக்கிறவங்களும் நிறைய பேருக்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்கிறார். அத்தனை பேர்கிட்டையும் போயிருப்பார். எத்தனை பேர்கிட்ட போயிருப்பாரோ அத்தனை பேர்கிட்டையும் அவர் போயிருப்பாரு. அத்தனை பேருடைய மனசும் புண்பட்டிருக்கும், வேதனைப்பட்டிருக்கும். அந்த வலி வேதனை எங்க போகும்? கரெக்டாக அவர் வந்து அடிச்சு இவர் அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுச்சு. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டாரு, அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்துட்டாரு, பிஸ்னஸ் எல்லாம் லாஸு. கடைசியில பொழைச்சா போதும், இந்த ஊர்ல வாடுறதுக்கே யோகியது இல்லை, எல்லாரும் நம்மளை வந்து காரித்து போவாங்க, நம்மளை கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு அந்த கேவலத்தை தாங்க முடியாம மனைவி சைடில் சேலம் பக்கம் ஒரு ஊருக்கு போயிட்டாரு. அங்கேயும் அப்போ ரொம்ப நொடிஞ்சு போய் ரொம்ப கஷ்டம் இருக்காரு சார்னு சொன்னேன். இதுதான் உண்மை, இதுதான் கடவுள் கொடுக்குற தண்டனை. கடவுள் இப்படிதான் தண்டனை கொடுப்பார். நாம ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதை வந்து அந்த வறுமை, அவங்களுடைய இயலாமையை வந்து தனக்கு சுயநலமாக ஆதாயமாக பயன்படுத்த பார்த்தீங்களா? இங்கேதான் நான் சொல்ல வர பாயிண்ட். அந்த இலங்கை அகதிகளுடைய அந்த ஆண்கள் மற்றும் பெண்களுடைய அந்த வறுமையை, இயலாமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தான் விரும்பியவாறு நடந்து கொண்டார்கள். அந்த கர்மா கண்டிப்பாக நம்மளை பாதிக்கும். அதை பாதிக்கும்ன்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அந்த உதாரணங்கள்ல இது ஒரு உதாரணம். இப்ப நான் சொன்ன உதாரணம். ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அவன் வீட்டுக்கு போறேன், பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு 2 பில்டிங் தள்ளி பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை, இதே மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் தான் போடும். அவன் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவங்க வந்து வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க, வெளியே போட்டுட்டு இருக்காங்க. நான் இங்கே வீட்டில் இருந்து எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன், அங்கேயே நடக்குது. பட் இவங்களும் யாரும் கண்டுக்கல. அது அப்படி வாங்க, அது அப்பப்போ நடக்கும், பிரச்சனை நடக்கும், நீங்கள் வாங்க நம்ம சப்ஜெக்ட் பேசி நம்மகிட்ட பேசுகிறாங்க. இல்லை என்னதான் நடக்குது, ரொம்ப கரெக்டாக நடக்குது, என்ன போய் பார்க்கணும். யாரும் எல்லாரும் வேடிக்கை தான் பார்க்குறாங்களோடைய, எல்லாரும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல. அவன் என்ன பண்ணுறான், அந்த பணம்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறான். வீட்டில் அவங்க வீட்டில் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, சும்மா சின்ன சின்ன சாதாரண அடுப்பு எடுத்து வெளியே வைக்கிறான். மற்ற பேசிக் திங்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ எடுத்து வைக்கிறான். குழந்தைங்க படிக்கிற நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். இதெல்லாம் நீ பணம் கொடுத்துட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனான்சியர் வந்து எடுத்து எல்லாம் வெளியே வச்சுட்டு இருக்கான். மற்றவங்களாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் எதுவும் வந்து கேட்கவே இல்லை. நான் போயிருந்த ரிலேட்டிவ் வீட்லையும் யாரும் அது பெருசாக கண்டுக்கல. அது அப்படிதாங்க, அது அப்போ நடக்கும், அது ஒரு விஷயம் இல்லைன்னு என்னட்டு தான் டைவெர்ட் பண்ணுறாங்க. இல்லை இருங்க பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அடுப்பை எடுத்து கூட வெளியே வச்சுட்டாங்க. அடுப்பை யாராவது எடுப்பாங்களா? அவன் ஃபைனான்ஸ் பண்ணிக்கிறான், பணம் திருப்ப கொடுக்க முடியல, ஏதோ பாவம் சந்தர்ப்பம் சொல்ல கொடுக்க முடியல. அவங்க பாஸ்ட் லைஃப் கர்மானு வேற சமாச்சாரம், அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். அடுப்பை போய் எடுத்து வெளியே வைக்கலாமா? அடுப்பை தூக்கி எடுத்து வெளியே வைக்கிறான், கேஸ் சிலிண்டர் எடுத்து வெளியே வைக்கிறான். அந்த குழந்தைங்க படிக்கிற புக்கு, சின்ன குழந்தைங்க, அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து, இதெல்லாம் நீ பணம் கொடுத்துட்டு வாங்கிக்க. அந்த குழந்தைங்க கேட்குது, ஐயா நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூலுக்கு போய் நீ படிச்சு என்ன கிழிக்க போற? அவன் சொல்றான், நீ ஸ்கூலுக்கு போய் படிச்சு என்ன கிழிக்க போற? நீ முதல்ல உங்க அப்பனை பணம் கொடுத்துட்டு மறுவேலை பார்க்க சொல்லு. உங்க அப்பனை பணம் கொடுக்க சொல்லிட்டு அப்புறம் மறுவேலை பார்த்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அத்தனை பேரும் பார்த்துட்டு யாரும் ஒன்றும் பண்ணலை. அப்புறம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன். அந்த ஃபைனான்சியல் சொல்றாரு, சார் வந்து இந்த மாதிரி பணம் கொடுக்கணும் சார், 1 lakh கொடுக்கணும் சார், அது வட்டிலாம் சேர்ந்து 2 லட்சம் பக்கம் வந்து சார், இதை கொடுக்குறேன்னு 4 மாதம் கொடுத்தாரு வட்டி, அதுக்கு மேலே கொடுக்க முடியல சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்ககிட்ட கேட்டா அப்பா அவங்க சொல்லு, என்ன நானும் வாங்கினீங்க, எனக்கு அந்த பிஸ்னஸ் லாஸ், இந்த பிஸ்னஸ் லாஸு, எனக்கு இது முடியல, வேலைக்கு போன இடத்துலையும் சம்பளம் கரெக்டாக கொடுக்கல, ஓனர் லேட் பண்ணிட்டாரு, அவர் சொல்றாரு. இப்போ என்னதான் வழி அப்படின்னா, இவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அவன் வீட்டில் அவங்க எல்லாமே அழுறாங்க, வெளியே போன்றான், வீட்டை பூட்டி நான் சாய் போடுவேன்றான். அது வாடகை வீடு தான், அவன் சொந்த வீடு கிடையாது. அவன் அந்த இந்த சஃபரிங்கில் இருக்கிறவங்க வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அந்த வீட்டை பூட்டி வெளியே நான் சாய் போடுறேன், நான் வந்து பணத்தை கொடுத்துட்டு சாவி கொடுக்குறேன் அப்படின்றான். தப்புதான் நான் சொல்றேன். நான் சரி என்னதான் விஷயம் சார், எவ்வளவுதான் பணம் கொடுக்கணும் அப்படின்னா, அவன் கூட்டி கழிச்சு போடுறான். 1 lakh வாங்கியிருக்காங்க, இவங்க ஏற்கனவே ஒன்ட்ரெஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, அப்பப்போ இதை கொடுத்துருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் கொடுக்க முடியல. அவன் 2.5 lakhs பக்கம் சம்திங் கொடுக்குறான். 2.5 lakhs பக்கம் இவ்வளவு பணம் கொடுக்கணும் சார் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், சார் அப்போ ஒன்று செய்யுங்க, இந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன், ஏன்னா நீங்கள் விட்டுருவீங்களா கம்ப்ளீட்? பணம் கொடுத்தா நான் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு. சரி நான் பணம் கொடுக்குறேன், எவ்வளோ கணக்கு போட்டு சொல்லுங்க. அப்போ வந்து 2.5 lakhs. இப்போ நான் சொன்னேன் வந்து அந்த 2.5 lakhs நான் வேண்டாம், பெனால்ட்டிலாம் போட வேண்டாம், அந்த கூட்டு வட்டிலாம் போட வேண்டாம். நான் ஒன்று சொன்னேன், இது நான் வந்து எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தேன், ஸோ பர்சன் சொல்லி அவங்க வீட்டுக்கு நான் வந்தேன், அவங்க சொந்தக்காரன், நான் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்காக நான் வந்தேன். மற்றபடி இவங்க எனக்கு சொந்தமோ பந்தமோ ஜாதியோ ஜனமோலாம் எதுவும் கிடையாது. பட் நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்கீங்க, பணம் வாங்கியிருக்கீங்க, நிறைய டைம் பணம் கொடுத்துருக்கீங்க, வாங்கியிருக்காங்க, வாங்கும் போதெல்லாம் எடுத்து உள்ள விட்டுக்கினார், அதான் மேட்ரு. இப்போ எப்பயுமே வந்து ஃபைனான்ஸில் கூட பாருங்க,
நீங்கள் பணம் கொடுப்பீங்க வாங்குவீங்க, பணம் கொடுப்பீங்க வாங்குவீங்க, அதெல்லாம் நல்லவனா இருப்பாங்க. ஹாப்பி, நீங்கள் என்ன ஹாப்பி, நானும் ஹாப்பி, நீ நல்லா இருக்கே நான் நல்லா இருக்கேன், எல்லாரும் ஓகே. ஒரு ஸ்டேஜில் அவன் தடுமாறும் போது பழசை நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஐயோ அவன் அவன் நல்லா இருந்த போது கொடுத்தானே, அவன் கரெக்டாக தானே பேமெண்ட் பண்ணான், கரெக்டாக தானே வட்டி கொடுத்தான், கரெக்டாக தானே அசல் கொடுத்தான், இப்போ ஏதோ நொடிஞ்சு போயிருக்கானே, இப்போ அவனுக்கு ஒரு ஃபேர் பண்ணுமேன்னு பார்க்க மாட்டாங்க. ஜென்ரா ஃபைனான்ஸுடைய கேரக்டர் அது. பழசை நினச்சி பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நீ பணம் கொடுக்கல, நீ கல்பிரிட், நீ டிஃபால்டர், நீ எனக்கு பணம் கொடுக்கணும், வட்டி கொடுக்கணும், அசல் கொடுக்கணும். இது லேட்டாக பெனால்ட்டி வேறு அதிகம் பண்ணிக்குவாங்களாம், வட்டி அதிகமாக போட்டோம். அவன் பார்த்தா 2.5 lakhs பக்கம் வச்சு சொல்கிறார். சரி, அப்போ உங்களுக்கும் வேண்டாம் அவங்களுக்கும் வேண்டாம், நான் பணம் கொடுக்குறேன், இப்பயே பணம் கொடுக்குறேன். அப்போல்லாம் ஜிபே ஃபோன்பே எல்லாம் கிடையாது, ஜிபே ஃபோன்பே பேசிட்டு தான் கிடையாது, ஒன்லி செக் தான். சரி, ஃபோன் பண்ணி என்னுடைய ஸ்டாஃபை கொண்டு மேனேஜரை கொண்டு செக் புக்கை கொண்டு வர சொல்லி செக் நான் போட்டு கொடுக்குறேன். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்போயே செக் கொடுக்குறேன். எல்லா பொருளையும் நீங்கள் எடுத்து வெளியே வச்சிங்களா, நீங்கள் தான் எடுத்து உள்ளே வைக்கணும். கண்டிஷன் கரெக்டாக போட்டு அவங்களாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. நீங்கள் தான் பொருள் திருப்பி கரெக்டாக எங்கெங்கே எடுத்தீங்களோ அந்த இடத்துல உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சிடுங்க, நான் இப்போ பணம் கொடுக்குறேன், இப்பயே கொடுக்குறேன் நான். அவர் கொஞ்சம் மேலேங்கிறையும் யோசனை பண்ணார், பார்த்தார், என்ன இது சம்மந்தமே இல்லாமல் இந்த மனுஷன் வந்து நான் பணம் கொடுக்குறான்றான், இது இது உண்மையா பொய்யா அப்படின்னு அவனை நம்ப முடியல. என்னோட ரிலேட்டிவ்ஸும் கன்ஃபியூஷனில் இருக்காங்க, என்னடா அது நம்ம வீட்டுக்கு வேறு வேலையை வந்தார், அந்த டைமில் இவர் இன்னும் போய் பஞ்சாயத்து பண்ணுகிறாரு, இது என்ன பண்ணுறாரு. அங்கே ஏரியாவில் அந்த காலனி இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸும் குழம்பிட்டு இருக்கிறாங்க, இவரும் குழம்புறாரு. நான் சொன்னேன், இல்லை நான் பணம் கண்டிப்பாக கொடுக்குறேன், இது என்ன பணமோ அதை கம்ப்ளீட்டாக கொடுத்துறேன், இப்போ உங்களுக்கு செட்டில் பண்ணி இப்பயே முடிச்சுடுங்க. அவங்க போட்ட ப்ராமிசர் நோட்டு, அவங்க போட்ட அந்த செக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுங்க. இந்த பொருள் வெளியே எடுத்து வச்ச பொருளை திருப்பி உள்ள எடுத்து வச்சுங்க, நான் இப்போ அந்த ஸ்பாட் இப்பயே நான் உங்களுக்கு செக் கொடுத்துட்றேன். என்ன சார் நீங்கள் என்ன விளையாடுறீங்களா, நீங்கள் அதை எப்படி இவங்களுக்கு போய் நீங்கள் பணம் கொடுங்க, அது வேறு சமாச்சாரம். உங்களுக்கு தேவை பணம், பணம் தானே வேணும், நான் கொடுக்குறேன் இப்போ போட்டோங்கன்னா. அப்புறம் செட்டில்மெண்ட் பண்ணி அவருக்கே கொஞ்சம் மனசு கல்லுக்குள் ஈரம் போடக்குது. கொஞ்சம் அவர் மனசாட்சியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு, சரி சார் எனக்கு வட்டியெல்லாம் வேண்டாம் சார், அதெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு வந்து அசல் பிரின்சிபல் 1 lakh கொடுத்தா போதும் சார், 1 lakh கொடுத்தா போதும் சார். அப்புறம் இந்த வட்டியெல்லாம் நிறைய வருது, ஒரு 50,000 மட்டும் வேணா கொடுங்க சார், அந்த பெனால்ட்டி அது இதெல்லாம் எல்லாம் ரிடக்ஷன் பண்ணிட்டாரு சார். பிரின்சிபல் 1 lakh, வட்டி வந்து 50,000 சார். அந்த 1,50,000 நான் கொடுக்குறேன் சார், அந்த அமௌண்ட் வேணா கொடுத்துருங்க சார். நான் ஒரு வார்த்தை கேட்டேன், சரி நான் 1,50,000 உங்களுக்கு செக் போட்டு கொடுக்குறேன், திருப்பும் வந்து இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது, இன்னும் பாக்கி இருக்குது அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கிலாம் கேட்டுக்கோங்க. இப்போ லெட்டரில் எழுதி கொடுத்துருங்க, எனக்கு இப்பே ஸ்பாட்டில் அவங்களுக்கு எழுதி, எனக்கு இல்லை அவங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க, நீங்கள் எதுவும் பணம்லாம் கொடுக்க தேவையில்லை, பாக்கி எல்லாமே கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி கொடுங்க. நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா நான் வந்து சரி ஓகே போட்டு அமௌண்ட் போட்டு செட் பண்ணி அந்த செக் போட போகிறேன், 1,50,000 போட போகிறேன். அந்த டைமில் அந்த கல்லுக்குள்ள ஏறும் திரும்ப மனசு யோசனை, அவரே யோசனை பண்ணார், சார் 1 lakh பிரின்சிபல் ரைட் ஓகே, நீங்கள் யாரோ எவரோ யார் பெற்ற பிள்ளையோ இவங்களுக்காக நீங்கள் வந்து கொடுக்குறேன்றீங்க, யார் என்னன்னு தெரியாது, ஏதோ உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு வந்தேன்றீங்க, பணம் கொடுக்குறேன்றீங்க, சரி சார் ஒரு 25,000 குறைச்சிக்கோங்க சார். செக் போட டைமில் அவர் சொல்கிறார் இறங்கி, சார் நீங்கள் 1,25,000 வேணா கொடுங்க சார், நான் போட்டு கொடுத்துறேன் சார், போட்டு வேணா கொடுத்துருங்க சார், நான் கொடுத்துறேன் சார். சரின்ட்டு அப்புறம் அந்த 25,000 குறைச்சி 1,25,000 செக்கு போட்டு கொடுத்தேன், வாங்கிட்டாரு. தென் அதுக்கு பிறகு எல்லா பொருளையும் அவரே எடுத்து வச்சுட்டு போகும்போது ஒரு வார்த்தை கேட்டார், சார் செக்கு பாஸ் ஆகுமா அப்படின்னார். அவருடைய இதில் நியாயமான கேள்வி தானே, தப்பு இல்லை. சார் செக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகும், நான் செக் கொடுக்குறேன்னா அமௌண்ட்டு இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் செக்கே கொடுப்பேன், அதர்வைஸ் அந்த செக்கு பாஸ் ஆகிற வரைக்கும் வேறு எதுவும் பண்ண மாட்டேன், செக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகும். அப்படியே செக்கு பாஸ் ஆகலைன்னா கூட இதுதான் என்னுடைய அக்கௌண்ட்டு, இதுதான் என்னுடைய நேமு, இதான் என்னுடைய ஃபோன் நம்பர், இதான் என்னுடைய ஃபேக்ட்ரி அட்ரஸ், இதான் என்னுடைய வீட்டு அட்ரஸ், இதான் நான் படிக்கிற காலேஜ் அட்ரஸ், எல்லாமே கொடுத்தேன். நான் படிக்கிற மெடிக்கல் காலேஜ் அட்ரஸ், என்னுடைய வீட்டு அட்ரஸ், என்னுடைய சோப் ஃபேக்ட்ரி அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். என்னுடைய மேனேஜர் இருக்காரு, இவருடைய ஸ்டாஃபு, இவங்க மேனேஜர் பாருங்க, இவர் தான் கொண்டுக்கிறார் செக்கு, இவர் நம்பர் எல்லாமே இருக்குது. செக்கெல்லாம் கண்டிப்பாக பாஸ் ஆகிடும், டோன்ட் வரி. இல்லை இதுக்காக டிடி எடுக்கணும்னா நான் இதுக்காக தருமபுரி போயிட்டு பேங்க்கில் டிடி எடுத்து திருப்பி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும், லேட் ஆகும், நம்ம போகிறதுக்கு வரத்துக்கு எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். நம்புங்க, நம்பி கொடுக்குறேன், கண்டிப்பாக பாஸ் ஆகிடும். ஓகே சார், சரி சார், ஓகே சார். இது எதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, அவங்க யாரோ எதுவோ தெரியாது, இன்னைக்கும் அந்த வீட்டில் அவங்க நினைச்ச அந்த பார்வை, அவங்க கண்ணில் தண்ணீர் வடிய எனக்கு அந்த நன்றி சொன்ன விதம், இது இன்னைக்கும் என் மனசு நிற்குது. அவங்க யாரு என்ன சொந்த பந்தம் யாருன்னு எனக்கு தெரியாது, ஏதோ போன இடத்துல வந்தது, கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்படுறதுல இறைவன் நான் என்ன நினைக்கிறேன், இவங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு எனக்கு செல்வத்தை கொடுத்துருக்க இறைவா நன்றி. அந்த செக்கை நான் கொடுக்கும்போது நான் அதான் ப்ரே பண்ணி கொடுத்தேன், இறைவா இந்த கட்டத்தில் இருக்காங்க, இந்த கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னால் இந்த டைமில் 1.25 லட்சம் ரூபாய் என்னால் கொடுக்க முடியுது பார்த்தியா, அதுக்கு என்னை உருவாக்கி என்னை தகுதிப்படுத்தலாம் வச்சிருக்க பார்த்தியா, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் செக்கை கொடுக்குறேன்.
அப்புறம் போட்டாங்க, கிளியர் பண்ணாங்க, வாங்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்து பணம்லாம் வந்த பிறகு அந்த ஃபைனான்சியர் அவங்க வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டாராம். அம்மா தெரியாம பண்ணிட்டேம்மா, மன்னிச்சுக்கோங்க, நீங்க மனசுல வச்சுக்காதுங்க, நான் தெரியா பண்ணிட்டேன். இப்பெல்லாம் நான் அப்படி இல்லைம்மா. அவர் யாரோ தெரியல, தெய்வம் மாதிரி வந்தாரு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள்லாம் நான் மாறிட்டேம்மா. இனிமேலுக்கு நான் வந்து கஷ்டப்படுறவங்கள யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், யாரும் துன்பப்படுத்த மாட்டேன். யாராவது கடன் வாங்கி கொடுக்க முடியல கூட அவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுக்க மாட்டேன், அவங்களா கொடுக்கும்போது வாங்கிக்கலாம். நிறைய வகையில மனசு மாறிட்டேம்மா, எனக்கு ரொம்ப மனசு மாறிட்டேன், நீங்க தயவு செஞ்சு அதை மனசுல வச்சுக்காதீங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டு போனாரு அப்படின்னு சொல்லி அவங்க பிற்காலத்துல சொன்னாங்க. அப்ப அவங்க இப்பேற்பட்ட ஒரு தருணத்துல அவங்களுடைய சொந்த அப்பா அம்மா வரல, சொந்த ரிலேட்டிவ்ஸ் வரல, அங்க சொந்தக்காரன் அடுத்த தெருவிலே இருக்காங்களாம், பக்கத்துல அடுத்த தெருவிலே சொந்தக்காரங்க இருக்கு, அவங்களாம் யாரும் வரல. ஆனா நான் சொந்தமோ பந்தமோ ஜாதியோ ஜனமோ எதுவுமே கிடையாது, நானே இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி. அங்க எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கேன், எங்க பாட்டி. பட் அந்த இடத்த நம்ம எடுத்து கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த கண்ணீர், அவங்க தண்ணீர் வருது பாத்தீங்களா, என்ன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணமோ சார், நீங்க தெய்வம் மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, தெய்வம் மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த ஒரு நன்றி சொல்றாங்க பாத்தீங்களா, அது எனக்கு பல கோடிக்கணக்கான மதிப்புள்ள அந்த குட்கர்மாவை எனக்கு கொடுக்கும், என்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கும், என்னுடைய தலைமுறைக்கும் கொடுக்கும். இதான் மேட்ரு, இதான் விஷயம், இதான் விஷயம். நானும் எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது, எதிர்பார்ப்பு எந்த அவங்க அவங்க இவங்களை செய்யணும் அதோட மறந்துட்டு வந்துட்டேன், அதோட சரி, அவ்வளவுதான். பட் அந்த பார்வை மட்டும் 20-30 வருஷங்கள் ஆனாலும் அதை நம்ம மைண்ட் 30 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னு நினைக்கிறேன். அபவுட் 30 இயர்ஸ், எஸ், 30 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. அந்த நினைப்பு இன்னைக்கு வருது. அந்த குழந்தைகளுடைய கண்ணில் எப்படி தண்ணி வந்தது, எப்படி நன்றி சொன்னாங்க, அந்த அந்த ஆண், அந்த பெண், அந்த குடும்பத்துல இருந்த மற்றவங்க, அந்த அந்த பெண்ணுடைய அந்த மாமனார் மாமியார்லாம் இருந்தாங்க அந்த வீட்டுல, அவங்கெல்லாம் வந்து கண் கலங்க எப்படி நன்றி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நன்றி இறைவனுக்கு சொல்லுங்கம்மா, எனக்கு இல்லை, ஏதோ ஒரு வாய்ப்பு, நான் இங்கே வரணும்னு அவசியம். நான் பெரும்பாலும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அவ்வளோவா போக மாட்டேன், டைம் இருக்காது, போகக்கூடாதுன்றது கிடையாது, போக ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அவங்க வீட்டுக்கு வந்தேன். நான் அங்கே வந்ததுனால இதை பார்க்க முடியுது, இந்த பார்க்க முடியுதுனால உங்களுக்கு கொடுக்க முடியுது. அப்போ அவங்க வீட்டுக்கு ஏன் போகணும் அப்படின்னு நான் நினைச்ச உடனே என்னை போக வச்சு, அவங்க வீட்டுக்கு வர வச்சு, அந்த வர நேரத்தில் இந்த ஃபைனான்சியரை வர வச்சு, இப்படி ஒரு பிரச்சனையை பண்ண வச்சு, என்னை பார்க்க வச்சு, என் மூலமா பணத்தை கொடுத்து, எல்லாமே இறைவனுடைய செயல். இறைவன் ஏதோ ஒரு விஷயம் நடத்தணும்ன்றா, அதுக்கு நான் சுச்சுவேஷன் கிரியேட் பண்றாரு. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கின்ற கர்மா தான் நமக்கு, நம்மளோட இல்லை, நம்ம அடுத்த தலைமுறைக்கும் நமக்கு தொடர்ந்து கூட வரும். இதுதான் கர்மா, இதுதான் குட் கர்மா. இந்த மாதிரி தான் நம்ம சம்பாதிக்கணும் ஒழிய படனை எதிர்பார்த்து பண்றதை விட இந்த மாதிரி தர்மம் செய்வது பலன்கள் அதிகம். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வருது, அடுத்தவங்களுக்கு துன்பம் வருது, அது நம்ம துன்பமாக, நம்ம கஷ்டமாக நாம நினைக்கும் பொழுது, அடுத்தவங்க இடத்துல நாம வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்ம தவறு செய்ய மாட்டோம், தவறே செய்ய தோணாது, தவறு செய்ய தோணாது. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கூட முடிச்சிடலான்னு பார்த்தேன், திருப்பி நாளைக்கும் தொடரும் போல இருக்கு. சரி, ஓகே. தென் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிட் கம்பெனி விளம்பரம் பண்றாங்க. முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும், அது சரிதான், தப்பு இல்லை. ஆனா முதல் செலவு, கர்மா எனர்ஜி ஹீலிங்ல சொல்றது வந்து முதல் செலவு தர்மமாக இருக்கட்டும். பொதுவாகவே வீட்டில் மெடிக்கல் லிஸ்ட் எல்லாம் போடும்பொழுது அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, முதல்ல அந்த ப்ரொவிஷன் லிஸ்ட் போடும்போது முதல் லிஸ்ட் வந்து மஞ்சள்னு போடுவாங்க. இன்னைக்கு இப்ப இருக்கிற தலைமுறைக்கு தெரியல, எது வேணாலும் போடுறாங்க. எடுத்த உடனே சோன்ஸ் பிஸ்கட்டு, சோன்ஸ் கேக்கு, பர்கரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை போடுறாங்க. பட் நம்ம ட்ரெடிஷன்ல வந்து பொதுவாக எந்த ஒரு லிஸ்ட் போட்டாலும் முதல்ல வந்து மளிகை செலவுன்னு போட்டாலும் முதல்ல மஞ்சள் அப்படின்னு சொல்லி போடுவோம். முதல் செலவு மஞ்சளாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும், அதுதான் முதல் செலவு மஞ்சளாக இருக்கும். அதே மாதிரி அந்த சிட் கம்பெனி சொல்றது வந்து உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய முதல் செலவு தர்மமாக இருக்கட்டும். இந்த மாதம் சம்பளம் வாங்குறீங்க, இந்த மாதம் ப்ராஃபிட் வருது, உங்களுக்கு பணம் வருது, அதே மாதிரி பணம் வாங்கும் பொழுது பண்ணும்பொழுது முதல் செலவு தர்மமாக இருக்கு, தர்மத்தோடு அதை ஆரம்பிங்க. அது பல வகைகளை உங்களுக்கு நீங்க நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி நன்மைகளை கொடுக்கும். உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் சொல்றது அந்த சிட் கம்பெனி சொல்றது, உங்களுடைய முதல் செலவு தர்மமாக இருக்கட்டும் சொல்லி கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. தர்மத்தை வந்து முதல் செலவு வந்து தர்மமாக இருக்கட்டும். தர்மம் உங்களை தலை காக்கும், தர்மம் தலை காக்கும். தலை காக்கும்னா தலைமுறையையும் காக்கும். அதான் மறைமுக தலை மட்டும் காக்கிறதுல தலைமுறையையும் காக்கும். எந்த தலைமுறை நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம உடைக்கிறோமோ, ஓடுறோமோ, கஷ்டப்படுறோமோ, அந்த தலைமுறையை காப்பது வந்து இது தர்மம். அதனால முதல் செலவு தர்மமாக இருக்கட்டும். சரிங்களா? அடுத்தது வேற என்ன?
ம். சரி, இந்த சப்ஜெக்ட் நாளைக்கு பேசுவோம். ம். ஓகே. ம். ஓகே. ம். இது ஒண்ணு மட்டும் முடிச்சிடுவோம், டைம் ஆச்சு. அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை, அடுத்தவங்களுடைய வறுமையை, அடுத்தவங்களுடைய இயலாமையை வந்து நம்ம வந்து பகடைக்காயை யூஸ் பண்ணக்கூடாது, அதை வச்சு அவங்கள கழுத்தை பிடிச்சி நெரிக்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம். அதுக்கு இன்னொரு உதாரணம் எனக்கு தெரிஞ்சு, யாரோ பிரச்சனையில் கஷ்டத்தில் இருக்காங்க, ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க. அவன் அந்த சொத்தையாவது விற்று கடன் அடைச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விற்கிறாரு. நான் 2 3 ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க வருவாங்கன்னா அடிச்சு பிடிச்சி வாங்குவாங்க. அவங்க ரேட்டை, ஏன்னா அவனுடைய வறுமை கஷ்டம் சூழ்நிலை அவனுக்கு தெரியும். அதனால அவனை எவ்வளோ கூட ரேட்டை குறைக்க முடியுமோ குறைச்சி அடிச்சு பிடிச்சி வாங்குவாங்க. அது திறமைன்னு நினைப்பாங்க இவங்க, குறைச்சி வாங்குவாங்க. சாதாரணமாக அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்க வேண்டாம், அந்த இருக்கிற வேல்யூ கொடுக்கலாம், அந்த இருக்கிற வேல்யூ கொடுக்கலாம். அந்த இருக்கிற வேல்யூவே அவன் எவ்வளோ கூட வறுமை கஷ்டம் இருக்கணும் அவக்குள்ள அடிச்சு குறைச்சி வாங்குவான், குறைச்சி குறைச்சி வாங்குவான். 10 lakhs 20 lakhs 30 lakhs 40 lakhs அடிச்சு வாங்குவோம். அது மாதிரி அடிச்சு வாங்கி அதை வந்து இவங்க ப்ராஃபிட்டாக எடுத்துக்குவாங்க. அதுக்கு பிறகு இவங்க இவங்க அநியாய ரேட்டுக்கு விற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50 lakhs ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி 30 lakhs வாங்குவாங்க. ஏன்னா அவன் கஷ்டம், அவன் சூழ்நிலை, அவன் விற்று ஆகணும், வேற வழி இல்லை. பொண்ணு கல்யாணம் வச்சுட்டாங்க, கல்யாணம் நடக்குது, அதுக்கு எல்லாம் வாங்கணும், செய்யணும், வேற சில கடன்கள்லாம் இருக்கு, பொண்ணு கல்யாணம் நிறுத்த முடியாது. கல்யாணத்துக்காக வேற சில வைத்திய செலவுகளுக்காக ஏதோ ஒரு இதில் விற்பாங்க. 50 lakhs ஒருத்தருள்ள ப்ராப்பர்ட்டி 30 lakhs சார், இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் தப்பு தானே சார், ஏன் சார் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், டாக்டர் அதெல்லாம் இல்லை டாக்டர், அதெல்லாம் பார்த்தா பிழைக்க முடியுமா, அவன் வரான், நல்ல வாய்ப்பு கிடைக்கும் டாக்டர், நான் வாங்குறேன் டாக்டர். இந்த மாதிரி என்கிட்ட சொன்ன ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓனர் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒரு 4 5 பேர் மட்டும் இப்போ ஞாபகத்துக்கு வராங்க, அதை வச்சு 2 மட்டும் பண்ணி ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலான்ட்டு. அது மாதிரி ஒருத்தர் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் வேல்யூ ப்ராப்பர்ட்டி, 1.5 கோடி ரூபாய் வேல்யூ ப்ராப்பர்ட்டி அடிச்சு பிடிச்சி 1 crore வாங்கினார். இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 பேர் ஞாபகம் இப்போ வந்தது எனக்கு. சரி, அவங்களும் வேற வழி இல்லை, ரைட், ஓகே, கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லுவார், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 2 crores, சரி நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக கேஷ் வேணும்னா உங்களுக்கு 1 crore கேஷ் ஆன் த டேபிள் கொடுத்துறேன், 1 crore. சரி, நான் பார்ட்டாக அமௌண்ட் கொடுப்பேன், அமௌண்ட் கொடுப்பேன், கொஞ்சமாக தான் கொடுப்பேன், ஒரு 4 பிட்டு 5 பிட்டு அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன். பட் 1.5 crore எது வேணும்? சரி, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சரி சார் ஓகே, சரி பரவாயில்ல, நீங்கள் 1.5 கொடுங்க, இப்போ ஏதோ கொஞ்சம் கொடுங்க, அப்புறம் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுவாங்க, 2 crores வேல்யூவை அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்க. ஆன் டேபிள் கேஷ் அப்படின்னா 1 crore. சரி, உங்களுக்கு பொறுமையாக ஒரு 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக 5 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால 1 crore. சரி, அப்போது எனக்கு 1 crore வேண்டாம், நீங்கள் 1.5 கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிடுவார். அவங்களும் ஏதோ ஒரு டோக்கன் அட்வான்ஸ் 20 lakhs 30 lakhs கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. அதோட சரி. அதுக்கு பிறகு பேமெண்ட் அவர் சொன்ன மாதிரி கொடுக்க மாட்டார். பிடிச்சி மாட்டிக்கிச்சு, டாக்குமெண்ட் வந்துச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஈத்து பிடிச்சி அந்த 1 crore நாம் கொடுத்துருக்கலாமே, பேசாமல் அன்னைக்கே பணம் வந்திருக்குமே அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி இவர் பண்ணுவார். 1 crore வாங்கியிருந்துக்கலாம் போலக்குது, அப்பயே கஷ்டம் முடிஞ்சிருக்கும், நாம் ஏதோ ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கடைசியில் பணத்தையும் கொடுக்காம ஈத்து அது பிரயோஜனமே இல்லையே, ரொம்ப இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஒரு 10-20 years கழித்து அவங்களோட ஹிஸ்ட்ரியை கேட்கும் பொழுது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த 4 ஃபைனான்சியர்ஸுமே. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 4 ஃபைனான்ஸுமே இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. சொந்த ஆஃபீஸ் இல்லை, சொந்த பிஸ்னஸ் இல்லை, போயிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கிறாங்க. இந்த 4 பேருமே இன்னொரு இடத்துல போயிட்டு சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. இவங்க வந்து ரியல் எஸ்டேட் பீப்புளுக்கு ஃபைனான்ஸ் பண்ணவங்க, இவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணவங்க, இவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கோடி கோடியாக சம்பாரிச்சவங்க, 100 பேர் 200 பேர் ஸ்டாப் வச்சுருந்தவங்க, கோடிகளை பிஸ்னஸ் டர்ன் ஓவர் பண்ணவங்க, இன்னைக்கு போயிட்டு வேற ஒரு இடத்துல வேற ஒரு கம்பெனியில் 15,000 20,000 30,000 அதிகபட்சம் 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு மாச சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு 10-15 இயர்ஸ்ல நான் பார்க்குற மாற்றங்கள். எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த கர்மா, அவன் ஒரு கஷ்டத்துக்கு வரான், அந்த கஷ்டத்தை வந்து இப்போ எப்படி அந்த நடராஜன் அந்த ஃபைனான்சியர் வந்து இலங்கை அகதி பெண்மணிகளை வந்து தவறாக பயன்படுத்திக்கிட்டார். அவங்களுடைய
பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத இயலாமையை எப்படி பயன்படுத்தி அந்த கணவனையும் மனைவியும் மனசு நோக்கடிச்சாரோ, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்களே கஷ்டத்துக்கு, அவங்களுடைய இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு அடிமாட்டு ரேட்டுக்கு அடிச்சு வாங்கினவங்க எல்லாமே இன்னைக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாத்தையும் திறந்துட்டு வாடகை வீட்டில் இருக்காங்க. வாடகை கொடுக்க முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. அதிகபட்சம் 30,000 கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் 15 ஒருத்தர் 20 அதிகபட்சம் சொன்னால் நான் 30,000 வாங்குறேன்னாரு. ஒருத்தர் கொஞ்சம் கர்மா கொஞ்சம் குறைச்சி பண்ணியிருப்பார் போல இருக்குது. ஆனால் அவர் 30,000 இருக்கிறார். கண்ணு முன்னால் இன்னைக்கு ஸ்டில் நாவ். இது எப்போ ரிசல்ட் தெரியும்னா ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்ச பிறகு ஒரு ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணும்போது அப்போ இவங்களோட ஹிஸ்ட்ரி பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டேன். இது உண்மை, இது நடந்த உண்மை. இது எதை காட்டுகிறது? இருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? அடுத்தவங்களுடைய வறுமை, அடுத்தவங்களுடைய இயலாமை நாம நம்முடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. எந்த காரணத்துக்கு அதை பயன்படுத்தி கூடாது. அது கர்மாவிலும் கர்மா, ரொம்ப மோசமான கர்மா. அது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு வேண்டப்பட்டவர்களையும் நம்மளுடைய அன்புக்குரியவர்களையும் அனைவரையும் பாதிக்கும். இப்ப மட்டும் இல்லை, தலைமுறைக்கும் பாதிக்கும். அப்படின்ற பாடத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. தயவுசெய்து டாக்டர் பயமுறுத்துறாருன்னு யாரும் கமெண்ட் போடாதீங்க. யாரையும் பயமுறுத்தவில்லை. இப்படி இருக்கு, நீங்க உஷாரா பொழைச்சிக்கோங்கன்னு சொல்றேன். நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, டாக்டர் ரொம்ப மிரட்டுறாரு, ரொம்ப டெரரா இருக்கு, பேசும்போதே ரொம்ப பயமா இருக்கு, கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க. இப்படியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் லைஃப்ல ஃபாலோ பண்ணி நீங்க இந்த பயமே இல்லாத, பயமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே வராத, ஹாப்பியா இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் நீங்க கிரியேட் பண்ணி உருவாக்கிக்குங்கன்னு சொல்றேன். பயப்படாதீங்க. பயப்படாம தைரியமா இருங்க. தைரியமா லைஃப்பை ஹேண்டில் பண்ணுங்க. தைரியமா லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. பயப்படாதீங்க. உங்களை மிரட்டுறதுக்காக சொல்ல, இப்படியெல்லாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் நடக்குது, இதெல்லாம் உண்மை. நான் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையும் சத்தியமான உண்மை. நான் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையும் கற்பனை கதை இல்லை. நான் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையும் இறைவனால் அனுமதிக்கப்பட்டு சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். இங்க நான் பேசுற ஒரு வார்த்தையும் டிவைன் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நான் என்ன பேசுறேன், எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன், எங்க கமா வைக்கிறேன், எங்க எக்ஸ்கிளமேஷன் மார்க் போடுறேன் அப்படின்னு எல்லாமே இறைவனும் சித்தர் பெருமக்களும் என்னுடைய குருமார்களும் இந்த ஒளிவின் வழியில உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த ஒளியின் வழியில் இங்கே நடந்துதான் இருக்கு. அண்டர் த சூப்பர்வேஷன் ஆஃப் தெம், அண்டர் த சூப்பர்வேஷன் ஆஃப் தட் ஹோலி பீயிங்ஸ், அண்டர் த சூப்பர்வேஷன் ஆஃப் தேர் என்ன சொல்லுவோம், அண்டர் த சூப்பர்வேஷன் ஆஃப் தேர் கண்டினியூஸ் வாட்சிங். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேசும்போது கொண்டு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வருகிறது எதுவுமே தவறாக சொல்ல முடியாது, எதுவும் தவறாக சொல்ல மாட்டோம், எதையும் தவறாக சொல்ல வைக்க மாட்டார்கள், எதையும் தவறாக சொல்ல அனுமதிக்க மாட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள். இதை வாழ்க்கையில அப்ளை பண்ணிட்டு லைஃப்ல சந்தோஷமா இருங்க. பயமுறுத்துறன்னு நினைக்காதீங்க. பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, நீங்க நல்லா வாழணும், ஹாப்பியா வாழணும், சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக சொல்லப்படுங்க. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கும். நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி.
வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.